இலக்கிய கூட்டங்களில் வருகிற பார்வையாளர்களுடைய பெயரை சொல்லி விஜய் திருவேங்கடம் அவர்களே, அழகி சங்கர் அவர்களே, கிருபாந்தன் அவர்களே என்றெல்லாம் சொல்லி அதை நடத்துகிற பொழுது ஒரு அஜ்ஞானியம் வரும் என்பதற்காக அப்படி சொல்கிற ஒரு மரபு உண்டு. பொதுவாக அந்த மரபை நான் பின்பற்றுவதற்கு காரணம் சொன்னவர்களுக்கு சந்தோஷத்தை விட சொல்லாதவர்களுக்கு வருத்தம் அதிகமாக இருக்கும். ஒரு பார்வை பார்க்கிற பொழுது ஏறக்குறைய இங்கு வந்திருக்கிற எல்லோருமே எனக்கு தெரிந்தவர்களாக இருப்பதை பார்த்தீங்கன்னா ஓரிருவரை தவிர. எனவே ஜாதிராம் மேல் உள்ள ஒரு மதிப்பு மரியாதை காரணமாக ஜானகிராமனுக்காக என்னையும் உள்ளிட்டு இங்கு வந்து கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி முதல். ஜானகிராமனுக்காக தான் நம்ம கூடியிருக்கோம். ஒரு மணி நேர பேச்சை எப்படி அமைத்துக் கொள்வது என்று முதலில் சிந்தனை செய்தேன். ஒரு அழகிய சிந்தனை பேசுகிற போது மைக் தகராறு செய்தது. கீவாதிகநாதன் நான் சொல்வது, கீவாதிகநாதன் இம்மையும் மறுமையும் என்கிற தலைப்பில் ஒரு கூட்டத்தில் பேச வந்தார். பெரியவர்கள் என்றால் அந்த மைக் கிரீச்சிட்டது. அதை எடுத்துக்கொண்டு இன்னொரு மைக் கொண்டு வந்தார்கள். தாய்மார்கள் என்றால் அதுவும் கிரீச்சிட்டது. மைக்கே வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டு கீவாதி முதல் வாக்கியம் சொன்னார், இம்மையும் மறுமையும் என்ற தலைப்பில் பேசுவது எனக்கு இம்மைக்கும் பயன்படவில்லை, மறுமைக்கும் பயன்படவில்லை என்று சொன்னார். அது ஞாபகம். மைக்கு சரியாக இயங்காமல் கோளாறு செய்து பிறகு இயங்க ஆரம்பித்தால் அது ஒரு நல்ல சகுனம். எனவே இது ஒரு நல்ல சகுனத்தில் கூட்டம் தொடங்கி இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த நல்ல சகுனத்தில் தொடங்கி இருக்கிற இந்த கூட்டத்திற்கு இவ்வளவு பார்வையாளர்கள், ஒரு ஆழ்ந்த இலக்கியவாதி பற்றிய கூட்டத்திற்கு 40-50 பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. தொடர்ந்து ஒரு கூட்டம் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. ஆனால் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக வந்திருக்க வேண்டிய ஒரு நபர் பம்பாயில் இருப்பதால் அவர்கள் என் தங்கையினுடைய கணவனுடைய உறவினர், மிகப்பெரிய ஜானகிராமன் ரசிகர். இப்படி நான் போகிற நம்முடைய ஆர் தியாகராஜன் ஜெர்மனியில் நான் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒரு நிபந்தனையின் பேரில் அவருடைய வீட்டில் நாங்கள் இருவரும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அதை ஒப்புக்கொண்டேன். அவர் வீட்டிற்கு போன போது 2 மணி நேரம் நல்ல அருமையான பட்டுப்பட்டான தோசை, மெல்லிதாக அந்த லால்குடி ஜெயராமனுடைய வயலில் பேச்சு ஜானகிராமனை தாண்டி போகக்கூடாது என்று ஜானகிராமனை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம். அப்படி ஜானகிராமன் மேல் அபிமானம் உள்ள ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள். இலக்கியத்தினுடைய நோக்கம் என்பது எழுதுவதோ வாசிப்பதோ இலக்கியத்தை ஆராய்வதோ இவற்றையெல்லாம் விட முக்கியமாக நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு தத்துவத்தை இலக்கியங்களிலிருந்து கண்டுகொண்டு வாழ்வது. சில எழுத்தாளர்களை அவருடைய எழுத்தை படித்து வியந்து பிரமித்து நேரில் சந்தித்து 10 நிமிடம் பேசினால் அத்தனை ஆண்டுகால நேர்மையும் உதரக்கூடிய ஒரு வல்லமை இந்த எழுத்தாளர்கள் இருப்பதை நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் தமிழ் நிறைய சுரதா ஒரு முறை கேட்டார். குறிப்பிட்ட எழுத்தாளர் சொல்லி அவர் ரொம்ப அம்மாவையோ கர்ப்பம் அதிகம் உள்ளவோ என்று கேட்டார். அது உண்மைதான், கர்ப்பிதான், ஆனால் மிக பிரமாதமாக எழுதுகிறார் என்று நான் சொன்னேன். இந்த அபிப்பிராயம் அதுதான். எழுத்தாளர் பெயருக்கு தேவையில்லை, இன்னும் மிக பிரமாதமாக எழுதுகிறார், இன்னும் அவருடைய கர்ப்பத்தில் ஒரு கடிதம் கூட குறையவும் இல்லை. இப்படித்தான் அவருடைய இயக்கம் இருக்கிறது. சுரதா என்ன சொன்னார், நீ உண்மையைத்தான் சொல்லுவாய், அவன் அவ்வளவு கர்ப்பி என்று தெரிந்து கொண்டதால் இனிமேல் அவருடைய எழுத்தை நான் படிக்கவே போவதில்லை, அது எவ்வளவு இருந்தாலும் எனக்கு தேவையில்லை, இப்பொழுது சொல், நான் அவனை மதிக்க வேண்டுமா என்றார். மதிக்க வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன். ஒரு எழுத்தாளருடைய குணங்கள், ஒரு எழுத்தாளர் பழகுகிற தன்மையில் இருக்கிற சில வெளிப்பாடுகள் சில வாசகர்களை இருக்கிறது, சில வார்த்தைகளை கசப்பை செய்கிறது. வல்லிக்கனுடைய எழுத்து அவர் பெரிய படைப்பிலக்கியவாதி அல்ல, ஆனால் ஜனநாயக நாட்டில் இலக்கிய தேர்தல் நடத்தினால் ஏகோபித்த வாக்கு வித்தியாசத்தில் வல்லிக்கனம் தான் ஜெயித்திருப்பார். நான் எத்தனையோ ஊர்களுக்கு போகிறேன், எத்தனையோ மருந்துகளை பார்க்கிறேன், எல்லா இடங்களிலும் வல்லிக்கனம் இருக்கிறார். எனவே இலக்கியம் என்கிற படைப்பை படைக்கிற ஒரு ஆள் இந்த படைப்பை தாண்டி உயர்ந்த மனிதனாக இருந்தால்தான் அந்த மனிதன் சமுதாயத்திற்கு உதவ முடியும். அந்த இலக்கியமும் உண்மையான இலக்கியமாக இருக்கும். இலக்கியத்திற்கும் அந்த எழுத்தாளர்களுடைய முரண்பாடு வந்துவிட்டால் அந்த முரண்பாடு ஏதாவது ஒரு இலக்கியத்தை வெளிப்படுத்தும். எனவே அந்த வாசனை செயல்படுத்தி
ஜானகிராமன் என்கிற அந்த மகத்தான ஆளுமையோடு நான் பழகிய பொழுது தமிழில் அவர் எவ்வளவு உன்னத எழுத்தாளரோ அதை விட மிக உன்னதமான மனிதர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அது ஜானகிராமனோடு பழக கிடைத்ததால் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஜானகிராமனை முதலில் நான் சந்தித்தது இந்த தலைப்பில், ஜானகிராமனும் நானும் என்கிற தலைப்பில் நான் பேசுகிற போது எழுத்தாளர்களை பற்றி நான் பேசி சில கூட்டங்கள் நினைவு வருகின்றன. ஜெயகாந்தனை பற்றி நான் பேசினேன். ஜெயகாந்தனை பற்றி பேசுகிற போது அவர்கள் கேட்டுக்கொண்டேன், இலக்கியத்தை பற்றி மட்டும் பேச வேண்டுமா அல்லது ஜெயகாந்தனால என் பழக்கத்தை பற்றி பேச வேண்டுமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், பழக்கத்தை பற்றி 75% பேசுகிறேன், இலக்கியத்தை பற்றி 25% போதும். இலக்கியம் படிக்க ஆரம்பிக்கும் கிடைக்கும், உங்களுக்கு கிடைத்த அனுபவம் தான் முக்கியம் என்று அவர் சொன்னார். நாபாசாரதை பற்றி கிருஷ்ணதாச சபாவில் ஒரு முறை பேசியது. அவருடைய குரு பேசுகிற பொழுது 50% நாபா பற்றியும் 50% அவருடைய இலக்கியத்தை பற்றியும் என்று பேசினேன். ஜானகிராமனை பற்றி பேசுகிற பொழுது வேறு வந்திருக்கிறார், சிட்டியை தவிர்த்து பேச முடியாது, நடனமணி சந்திரலேகாவை தவிர்த்து பேச முடியாது, எம்.வி. வெங்கடாவை தவிர்த்து பேச முடியாது. ஜானகிராமன் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். நான் பேசுகிற இந்த பாணியில் ஜானகிராமனுடனான என் அனுபவங்கள், ஜானகிராமன் இலக்கியம் தொடர்பான சில குறிப்புகள், லேசான விமர்சனங்கள், இவற்றோடு ஒரு அனுபவ பதிவாக இலக்கியத்தை பற்றி சற்று குறைவாகவும் என்னுடைய அனுபவங்களை பற்றி சற்று அதிகமாகவும் சொல்லலாம் என்கிற கண்ணோட்டத்தில் மனதில் திட்டமிட்டு வந்திருக்கிறேன். ஒரு சின்ன வார்த்தை ஒரு மனிதர்கள் சொல்கிற பொழுது நமக்கு அகற்ற பெருமிதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். வார்த்தைகளுடைய சக்தி அப்படி. நான் திரைப்பட விழாவுக்காக தில்லி சென்றிருந்தேன். அங்குதான் முதல் முறையாக ஜானகிராமனை சந்தித்தேன். ஜானகிராமனை சந்திக்கிற பொழுது ஜானகிராமன் எனக்கு அறிமுகப்படுத்தியவர் நான் பாசாரதி. அவரும் திரைப்பட விழாவில் ஜூனியராக வந்திருந்தார். நான் திரைப்பட விழாவுக்கு விமர்சகராக சென்றிருந்தேன். ஜெர்மனி கருத்தில் நான் பணிபுரிந்த காலத்தில் 6 வருடங்கள் திரைப்பட விமர்சகராகவும் இயங்கினேன். அப்போது என்னோடு திரைப்பட விமர்சகராக இயங்கிய இன்னொருவர் குமாரவாடி ராமானுஜம் என்பவர். அவர் இப்போது துறவியாகி ஸ்ரீபெரும்புதூர் ஜீராக இருக்கிறார். ஒரு துறவியானதற்கு அவர் பார்த்த திரைப்படங்கள் காரணமாக கிடையாது. ஆனால் பத்திரிகைகளில் திரைப்பட விமர்சகராக இயங்குவது என்பது பெரிய கொடுமை. ஏனென்றால் எந்த படம் சொல்கிறாரோ அந்த படத்துக்கு நான் போயாக வேண்டும். இந்த சூழலில் சிக்கி தவித்த எனக்கு திரைப்பட விழாவுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆனந்தமாக இருந்தது. காரணம், இங்க இருக்கிற அனைவரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலாவது ஒரு முழு திரைப்பட விழாவில் எல்லா படங்களையும் பார்த்துவிட வேண்டும். அது மனித வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் 25 வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவே தரும். ஏனென்றால் ஒவ்வொரு மொழியிலிருந்தும் மிக உன்னதமான படங்கள் தான் அந்த காட்சிக்கு வரும். தமிழில் என்றால் தில்லானா மோனாபால் மாதிரியான படங்கள் வரும், தெலுங்கில் என்றால் சங்கராபரணம் மாதிரியான படங்கள் வரும். அப்படி உன்னத படங்கள். அதை பார்க்கிற அவரோடு நான் போன போது ஜானகிராமனை பார்த்து நாப்பா என்னை ஜானகிராமனுக்கும் ஜானகிராமன் எனக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக, அதாவது ஒரு வார்த்தை மூலமாக நான் யார் என்பதையும் ஜானகிராமனுக்கு நாப்பா புரிய வைத்து விட்டார். நாப்பா சொன்னார் என்னிடம், கிருஷ்ணன் உங்க தீ ஜானகிராமன் இவர்தான் என்று சொன்னார். என்பது ஜானகிராமனுக்கு முதல் முறையாக பார்த்தாலும் கூட அவருடைய கண்களில் தெரிந்த பிரமிப்பு, வியப்பு எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு அளவற்ற நிறைவை தந்திருக்க வேண்டும். ஒரு எழுத்தாளருக்கு நிறைவு என்பது புகழோ பணமோ எதுவும் அல்ல, விருதும் அல்ல. அந்த எழுத்தாளருடைய எழுத்தை முழுவதுமாக படித்த ஒரு ரசிகன் கிடைத்து அந்த ரசிகனோடு அந்த எழுத்தை பற்றி பேசக்கூடிய அனுபவம் கிடைக்குமானால் அதை விட அந்த எழுத்தாளருக்கு தேவையான ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. அப்போது நாப்பா சாமர்த்தியமாக ஒரு சூழ்ச்சி செய்தார். நாங்கள் அந்த அக்கண்டிஷன் கார்டு அதை வாங்கிக் கொண்டு வெளியே வந்த போது, அப்போது தில்லியில் ஆட்டோவில் ஒரு ஆட்டோவில் 2 பேர் தான் போக முடியும். நானும் அப்பாவாக ஒரு ஆட்டோவில் வந்திருந்தோம். ஜானகிராமன் தனியே இன்னொரு ஆட்டோவில் வந்திருந்தார். நாப்பா நீங்க உங்க ஜானகிராமனோட போங்க, நான் தனியா வரேன் என்று சொல்லி என்னை அவரோடு அந்த ஆட்டோவில் ஏற்றிவிட்டு அவர் பின்னால் தொடர்ந்து வந்தார். அப்போதிலிருந்து ஜானகிராமன் இறுதி காலம் வரை ஒரு நெருங்கிய ஒரு பழக்கம் அவருக்கு விளக்கம் இருந்தது. அவருடைய குடும்பத்தாருக்கும் விளக்கம் இருந்தது. ஜானகிராமனுடைய மனைவி, ஜானகிராமனுடைய மகள் உமா, ஜானகிராமனுடைய 2 புதல்வர்கள் இருவருமே இப்பொழுது காலமாகி விட்டார்கள். எல்லோரும் பழகியிருக்கிறார். அவர்கள் வீட்டில் எல்லோருமே நல்ல படிப்பாளர்கள். ஜானகிராமனுக்கு கிடைத்த அதிர்ஷ்டங்களில் எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது அவருடைய மனைவி.
அவ்வளவு தேர்ந்த ரசிகை. ஜானகிராமனுக்கு நிறைய பேர் சேவை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஜானகிராமனுக்கும் வல்லிக்கண்ணனுக்கும் எஸ்விஎஸ்க்கும் நாப்பாவுக்கும் எல்லாம் சிட்டிக்கும் எல்லாம் சேவை செய்த ஒரு சகோதரி இங்கே வந்திருக்கிறார். இந்த சகோதரி சாவித்திரி. சாவித்திரியுடைய வீட்டில் தான் அவர்கள் வீட்டில் தான் துரையரசன் தெருவில் சாலிகிராமத்தில் திருமணத்திற்கு முன்பாக நான் இருந்த பொழுது உட்காரலாம். திண்ணை கூட்டம் என்று நாப்பா ஒரு கூட்டம் நடத்துவார். அந்த திண்ணை கூட்டம் என்பது ஒரு எழுத்தாளர்கள் வீட்டில் நடைபெறும். நாப்பா இன்னென்ன நபர்களை அழைக்க வேண்டும் என்று 5 பேரை வரிசைப்படுத்தி கொடுப்பார். எஸ்விஎஸ், சிட்டி, வல்லிக்கண்ணன், தீகசி, அசோகமித்ரன் இவர்களெல்லாம் பெரும்பாலும் வந்து விடுவார்கள். எந்த வீட்டில் அந்த கூட்டம் நடக்கிறதோ அந்த கூட்டத்தை நடத்துகிற அந்த வீட்டு எழுத்தாளர் அவர் விருப்பப்படி 2 பேரை அழைக்கலாம். கூட்டத்தினுடைய மொத்த எண்ணிக்கை 15க்கு மேல் போகக்கூடாது என்பது நிபந்தனை. அப்போதுதான் ஆத்மாத்மாக பேச முடியும் என்பதற்காக ஏற்பாடு. எந்த எழுத்தாளர் வீட்டில் அந்த திண்ணை கூட்டம் நடக்கிறதோ அந்த எழுத்தாளர் வீட்டில் டிஃபன் காபி போன்ற ஏற்பாடு செய்வார்கள். அப்படித்தான் என்னுடைய சகோதரி எழுத்தாளர்களுக்கு சாதாரண சேவைகள், எலுமிச்சம்பழ சேவை, வெள்ள சேவை, புலி சேவை, பல சேவைகளை செய்த ஒரு சகோதரி. எல்லா எழுத்தாளர்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு கிடைத்திருக்கிறது. அப்போது என் வீட்டில் திண்ணை கூட்டம் நடத்தக்கூடிய சுழற்சி முறையில் மாறுகிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் தீஜானகிராமன் காலமாகிவிட்டார். பின்னர் அந்த சூழ்நிலை பற்றி நான் விவரிக்கிறேன். நான் அப்பாவிடம் பொதுவாக திண்ணை கூட்டத்தில் இதுதான் தலைப்பு என்று நான் வைத்துக் கொள்வதில்லை என்றாலும் இந்த கூட்டத்திற்கு தீஜானகிராமன் என்று தலைப்பு வைத்துக் கொள்வோம். எல்லோரும் தீஜாவை பற்றியே பேசுவோம். ஒரு முறை ஆர்த்தி ஆராத நிலத்தில் கூட அது மாதிரி நான் பேசியிருக்கிறேன். எல்லோரும் தீஜா பற்றியே உணர்வுகளை பகிர்ந்து கொள்வோம். என்னுடைய தாயார் அப்போது வந்திருந்தார். என் தாயார் பெரிய ரசிகை. தீஜானகிராமன், நாப்பார் சாதி, அழகர் சாமி எல்லாம் படித்தவர். என் தாயார் இருப்பதால் அது பொருத்தமாக இருக்கும் என்று சரி அப்படியே வைத்துக் கொள்ளலாம். யார் அழைக்கப் போகிறீர்கள் நீங்கள் என்று கேட்டார். நீங்கள் கட்டாயம் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னேன். தீஜா காலமாகி 15-20 நாட்களுக்குள் நடந்த கூட்டம் அது. யார் என்று கேட்டார். நாப்பா திருமதி தீஜா என்று சொன்னேன். திருமதி தீஜாவுக்கு ஒரு அஞ்சல் அட்டை எழுதி போட்டு எங்கள் வீட்டில் இந்த திண்ணை கூட்டம் நடைபெறுகிறது, நீங்கள் வாருங்கள். எல்லோரும் வந்துவிட்டார்கள். நாப்பா காரில் வந்தார். பல 10-12 எழுத்தாளர்கள் வந்தார்கள். தீஜா மனைவியும் வந்தார். அந்த மொட்டை மாடியில் எல்லோரும் அந்த சேவையெல்லாம் சாப்பிட்டு விட்டு ஆனந்தமாக நாங்கள் தீஜானகிராமனை பற்றி அவர்கள் இலக்கியத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது தனியே என் அம்மாவும் தீஜாவின் மனைவியும் அமர்ந்து அதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நாப்பாவிடம் ஒரு பழக்கம், அவர் புறப்படுகிற பொழுது அவர் போகிற வழியில் உள்ள எழுத்தாளர்களை எல்லாம் காரில் அழைத்து கொண்டு போய் இறக்கி விட்டு விடுவார். கொமர் சாவலாருடன் அந்த பழக்கம் உண்டு. நாப்பா காலமானவரே நாப்பாவுடன் நான் அந்த காரில் சென்றேன். நாப்பா காலமானவர்கள் பல நேரங்களில் கோமல் சுவாமிநாதனுடன் காரில் சென்றேன். என்னுடைய நண்பர்கள் எப்படியாவது இன்னொரு கதஜிப்பாக எனக்கு கிடைத்து விடுகிறது காரணம் என்று கிண்டல் செய்தது உண்டு. நான் கீழே இறங்கி சென்றேன். மேலே என் தாயாரும் ஜானகிராமன் மனைவி மட்டும் இருந்தார்கள். ஜானகிராமன் மனைவி எல்லாம் மெதுவாகத்தான் புறப்பட்டு போனார். கீழே போய் நாப்பா உட்பட எல்லோரையும் வழி அனுப்பிவிட்டு இந்த குறுகிய மாடிப்படி வழியாக ஏறி அந்த மேல் மாடிக்கு வந்த பொழுது விந்தையான காட்சியை பார்த்தேன். தீஜானகிராமன் மனைவி அந்த இடத்தில் கீழே விழுந்து 3 முறை நமஸ்கரித்துக் கொண்டிருந்தார். இந்த காட்சி மிக அபூர்வமாக இருந்தது. நான் அமைதியாக இருந்தேன். என் தாயார் கேட்டார், என்ன திடீரென்று விழுந்து நமஸ்கரிக்கிறீர்கள் என்று. என்னுடைய கணவனுடைய புகழை பேசிய இடம் எனக்கு கோவில் மாதிரி என்று அந்த பெண்மணி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தீஜாவை பற்றி அவர்கள் ஊடகமாக எழுதினாலும் கூட கொஞ்சம் பாலியல் எழுதிய காரணத்தால் எண்ணற்ற வதந்திகள் உலவுகின்றன. அந்த வதந்திகளுக்கும் தீஜாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தீஜா மிகப்பெரிய ஆன்மீகவாதி. வேணுடைய தந்தை சிட்டி பரமாச்சாரியாரை மட்டுமே சரணடைந்து வாழ்ந்தவர். ஆனால் தீஜா தமிழறிஞர் சஞ்சீவி போல சித்தர்களை தேடி தேடி நடந்தவர். தர்ம சிவராமும் கன்னியாகுமரி ஆய்வுகளை தேடி நடந்தவர். தர்ம சிவராமும் ஜெயகிருஷ்ணமூர்த்தியின் பின்னால் அலைந்தவர். தீஜானகிராமம் ஏராளமான சித்தர்களிடம் தேடி சென்று பல்வேறு வகையான அனுபவங்களை பெற்றவர். அப்படி அனுபவங்களை பெற்ற அவரிடம் சிட்டி சொல்லி சிரிப்பது உண்டு. இதெல்லாம் இதற்கு பரமாச்சாரியர் சரணடைந்து வாழ்ந்தால் போதும் என்று சிட்டி சொல்வதும் உண்டு. எனக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்ததால் எம் வெங்கட்ராம், தர்ம சிவராமும், சி ஜானகிராமன் போன்றவரிடம் ஆன்மீக ரீதியான பல விஷயங்களை மணிக்கணக்கில் நான் பேசியிருக்கிறேன். தீஜாவிடம் இலக்கியம் ஆன்மீகம் இரண்டும் பேசலாம். தர்ம சிவராமனிடம் இலக்கியம் பேச ஆரம்பித்தால் 5 நிமிடத்தில் சண்டை வந்துவிடும். ஆகையால் அவரிடம் இலக்கியத்தை தவிர்த்து ஆன்மீகத்தை பேசுகிறேன். அப்படி ஒரு அற்புதமான மனிதர்கள். தி ஜானகிராமனிடம் கேட்டேன், நீங்கள் மோகனூர்
சங்கீத வித்வானுடைய இல்லத்தை தேடி திடீரென்று 10-15 சங்கீத மேதைகள் வந்து விடுகிறார்கள். விருந்து தயாரித்து அவர்களுக்கு பரிமாற வேண்டும். அந்த சங்கீத வித்வான் கொலைப்படுவதற்கு ஒரு துருப்பிடித்து இரும்பு ஆணை எடுத்துக்கொண்டு போகிறார். என்ன செய்தாலும் திரும்பி வருகிற பொழுது அந்த ஆணை தங்கமாக மாறி இருக்கிறது. அந்த ஆணையை மளிகை கடையில் கொடுத்து பொருட்கள் வாங்கி வந்து இவர்களுக்கு விருந்து படைக்கலாம் என்று அவர் சொல்கிறார். இந்த கதாநாயகன் பாபு ஆச்சரியப்படுகிறார். நானும் ஆச்சரியப்பட்டேன். இவரிடம் கேட்டேன், இதெல்லாம் உங்களுடைய ஒரு மிகையான கற்பனை தான் இல்லையா? இதெல்லாம் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். வள்ளார் அப்படி இரும்பை பிடித்த பொழுது பகுதி தங்கமாயிற்று, மாற்றி பிடித்த பொழுது முழுவதும் தங்கமாயிற்று, அதை கிணற்றில் வீசிவிட்டு போனார் எல்லாம் சொல்கிறார்கள். இத்தகைய விஷயங்களை நீங்கள் கற்பனையில் ஏற்றி சொல்லியிருக்கிறீர்கள் இல்லையா என்று கேட்டேன். தீஜா மிக கூர்மையாக பார்த்துவிட்டு சொன்னார், அந்த நபரை எனக்கு தெரியும், அந்த வித்தியை எனக்கு சொல்லித்தார்கள் என்று நானே கேட்டேன். அது உன்னை அழித்து விடும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். உனக்கு ஒண்ணு சொல்றேன் கிருஷ்ணன், அந்த பாபு கூட என் சாயம் தான் என்று சொன்னார். அவருடைய பல விஷயங்களை கலந்துதான் அந்த முகம் ஒரு நாவலே அவர் எழுதினார். தீஜாவுடைய அந்த நெருக்கம் திரைப்பட விழாவின் போது எனக்கு கிடைத்த போது நான் IAS அந்த கட்டிடத்தின் 5வது மாடியில் தங்கியிருந்தேன். தீஜா வர சற்று முன்பின் ஆகும் என்பதால் எந்த திரைப்படத்திற்கு போவது, 4 தினங்களில் திரைப்படங்கள் நடக்கும், எந்த திரைப்படத்திற்கு போவது என்று முதிய நாளை முடிவு செய்து நாங்கள் பேசிக்கொள்வோம். மறுநாள் அவருக்கு முன்பாக போய் நான் அமர்ந்து அவருக்காக என் அருகே உள்ள நாட்களில் கைக்குட்டி போட்டு காத்திருப்பேன். அவர் சென்று கொண்டே அந்த கைக்குட்டி இடம் கொடுத்து விட்டு பக்கத்தில் அமர்ந்து கொள்வார். இடைவெளிகளில் நாங்கள் பேசிக் கொண்டே இருப்போம். ஒரே ஒரு நாள் வேறு ஏதோ காரணத்தால் நான் தாமதமாக போக நேர்ந்தது. அன்று தீஜாவின் கைக்குட்டி எனக்காக காத்திருந்தது. அவருக்கு வயது வித்தியாசமோ ஆண் பெண் என்கிற அந்த பேதங்களோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப இயல்பான வளர்ந்த குழந்தை மாதிரியான ஒரு மனிதர். மற்றும் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னேன், உங்களுடைய மோகங்கள் பற்றி கிடையாது. சுதேசத்தில் வந்த அந்த பைண்டிங் ஒருவரிடம் வாங்கி வச்சிருக்கிறேன், அதுவும் பழுத்து போய்விட்டது. மோகங்கள் திரும்பவும் மறுமதிப்பு போடவே இல்லை பல வருஷங்களாக. ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்பதாக நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவரை கேட்டுக்கொண்டார். கவனித்து கேட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை. சாதாரணமாக கேட்டுக்கொண்டார், பல விஷயங்கள் கேட்பது மாதிரி. அப்புறம் 2-3 நாள் கழித்து சொன்னார், பொங்கல் வந்தது. திரைப்பட விழா தருணத்தில் பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் தான் உங்களுக்கு சாப்பாடு இருந்தார். சரி என்றேன். மாடியில் குடியிருந்தார். என்னை அழைத்து சென்றார். எனக்கு ஹிந்தி சுமாராகத்தான் தெரியும், பேச்சு ஹிந்தி வராது. ஆகையால் ஆட்டோ பிடித்து வருவதற்கு அவரே ஏற்பாடு செய்து திரும்பவும் என்னை அவரே ஆட்டோ பிடித்து அனுப்பி வைத்தார். அந்த வீட்டு மாடியில் தி ஜானகிராமன் மனைவி செய்த பொங்கலை சாப்பிட்டு வெகு நேரம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இரவு 8 மணி இருக்கும். வெளியே ஆட்டோ பிடித்து திரும்பவும் என்னுடைய இருப்பிடத்திற்கு போவதற்காக நான் வந்தேன். அப்போது தி ஜானகிராமன் பின்னால் கைகளை கட்டிக்கொண்டே வந்தார். ஏன் அவர் கைகளை பின்னால் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. கேட்கிறது இல்லையா? என்னை வந்து ஆட்டோவில் ஏற்றிவிட்டு ஆட்டோ கிளம்புகிற சந்தர்ப்பத்தில் திடீரென்று பின்னால் கட்டியிருந்த கைகளை முன்புறம் கொண்டு வந்து இது உங்களிடம் இருக்கட்டும் என்று சொல்லி என் மடியில் ஒரு புத்தகத்தை வைத்து விட்டார். ஆட்டோ புறப்பட்டு விட்டது. அந்த புத்தகத்தை எடுத்து வர வேண்டும் என்று நினைத்து மறந்துவிட்டேன். அது மோகமுள் அன்புடன் தி ஜானகிராமன் என்று அவர் எழுதியிருந்தார். ஒரு மனிதனிடம் ஒரு பரிசு பொருளை கூட அது ஏதோ நான் பெரிய ஒரு பரிசு கொடுக்க என்கிற தோரணையில் கொடுக்க அவருக்கு பிடிக்காது. அவ்வளவு நுணுக்கமான மனமுடையவர். இந்த மறக்க முடியாத பொங்கல் தினத்திற்கு பிறகு அந்த திரைப்பட விழா முடிந்து நான் வந்த பிறகு அந்த சந்தர்ப்பத்தில் 10-15 நாட்கள் எங்களிடையே வளர்ந்திருந்த நட்பு பிறகு பெருகியது. அவருடைய மிக நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் எனக்கு ஒரு மிக நெருங்கிய ஆசான்கள் போல இயங்கினார்கள். நான் பார்த்த சாரதி, சிட்டி, சிவபாத சுந்தரம், MVV வெளியூரில் இருந்ததால் நான் அதிகம் பழகியதில்லை. ஆனாலும் MVV அவரிடம் அவர் சென்னைக்கு வருகிற பொழுதெல்லாம் பல மணி நேரம் நான் பேசி அந்த பயனை அனுபவித்திருக்கிறேன். தீஜாவுக்கு சென்னைக்கு வந்தால் ஆதவன் தீஜா போன்றவர்களுக்கு தினமணிகத்திற்கு வந்து என்னை பார்த்து என்னிடம் பேசுவது என்பது ஒரு பழக்கமாக இருந்தது. எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. தர்மு சிவராமும் வருவார், லாச்சாராவும் வருவார். லாச்சாரா வருகிற பொழுது மதிய நேரத்தில் நான் கொண்டு வந்து இருக்கிற மோர் சாதத்தை லாச்சாராவும் நானுமாக சாப்பிடுவோம். நான் மோர் சாதத்திற்கு உப்பு போட்டுக் கொடுப்பதில்லை. ஏன் சிவராமன் உப்பு போடாத மோர் சாதம் தான் சாப்பிடுவார். உப்பு போடாத மோர் சாதம் தினமணிக்கு யாருக்கும் பிடிக்காது. ஆகையால் திடீரென்று சீக்கிரமாக அவர் கிளம்பி விட்டால் தன்னுடைய மோர் சாதத்தை இன்னும் கொடுப்பார். உப்பு போடாத மோர் சாதம் தான் நான் சாப்பிடுவேன், பரவாயில்லை வாங்கிக் கொள்வேன். சில நிறுவனங்களில் உப்பு போட்டு
சாப்பிடக்கூடாது ஐயா என்று அவர் சிரித்துக் கொண்டே சொல்வார். ராஜாராவும் அந்த ஆனந்தமாக அந்த மோர் சாதத்தை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நெடுநேரம் பேசுவது நேரமே இல்லை. முக்கியமா அழகேசரை போன்ற ஒற்ற நண்பர்களை சந்திப்பதற்கு கூட கூட்டங்கள் ஏற்பாடாக தான் முடிகிறதுங்கிற மாதிரி சென்னை வாழ்க்கை மாறிவிட்டது. அப்போதெல்லாம் வள்ளிக்கண்ணோடலாம் மணிக்கணக்கில் அமர்ந்து பேசுவோம். சீசு செல்லப்பா 7 மணிக்கு சீசு செல்லப்பா வீட்டுக்கு போனால் 11 மணிகள் பேசிக் கொண்டிருந்து இரவு பேருந்தும் போய்விடும் என்று நான் சொன்ன பிறகு மனமில்லாமல் ஒரு அனுப்புவார். அப்படி எல்லாம் ஜானகிராமன் அப்படி உரையாடுவார், அப்படி ஆனந்தமாக உரையாடுவார். ஆனால் நான் பழகிய சீசு செல்லப்பா, ஜானகிராமன், வள்ளிக்கண்ணன், எம்பி வெங்கட்ராம் போன்றவருடைய உரையாடல் என்று நினைத்து பார்க்கிறேன். இன்றைய எழுத்தாளர்கள் பேர் சொல்ல விரும்பவில்லை, சிலரை நினைத்து பார்க்கிறேன், சிலரை பலரை நினைத்து பார்க்கிறேன். அந்த எழுத்தாளர்களுடைய உரையாடலில் ஒரு சின்ன மையளவு ரேகை கூட ஒரு தர்க்கமே இருக்காது. விஷயத்தை பேசுவார்கள், தங்களுடைய எழுத்தை பற்றி பேசினால் குறைநிறைகளை சொல்லி பேசுவார்களே தவிர ஆணவமாகவோ கர்வமாகவோ ஒரு பேச்சு பேச மாட்டார்கள். அப்படி ஒரு பண்பாடு அவர்களிடம் இருந்தது. தி. ஜானகிராமன் தினமணிக்கத்திற்கு வருவார். தினமணிக்கத்திற்கு வருகிற பொழுது ஏதாவது படைப்பு நாப்பா கேட்டிருந்தால் படைப்பை கொண்டு வருவார். நாப்பாவுடைய ஆசிரியர் அறை என்பது கண்ணாடி அறை உள்புறமாக இருக்கும். வெளியே டேபிள் சேரில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். தீஜா நேரே என்னிடம் வந்துவிட்டு தான் எழுதிய அந்த கலையையோ கட்டுரையோ எதையோ என் கையில் கொடுத்து விட்டு திருப்பூர் வருகிறேன் என்று உள்ளே போயிடுவார். நான் அதை முழுவதும் படித்து ரசித்து விட்டு அதை எடுத்துக்கொண்டு நாப்பாவிடம் கொண்டு போய் தீஜா கதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கொடுப்பேன். ஒரு தடவை நாப்பாவிடம் கொடுத்த பொழுது நாப்பா ஜானகிராமனிடம் சொன்னார், யோ நான் தான் எங்க எடிட்டர், கதையை திருப்பூர்ல கொடுத்துட்டு வரீங்க என்றார். அதற்கு தீஜா சொன்னார், நீ எடிட்டர் தானே, ரசிகர் என்றார். அதை கேட்டு நாப்பா முகத்தில் இருந்த பெருமிதம். பிறகு கொஞ்ச காலம் கழித்து கீழே இருக்கிற துணை ஆசிரியர்களை பார்த்து பொறாமைப்படுகிற ஆசிரியர்களை நான் சந்தித்திருக்கிறேன். நாப்பாவுக்கு அந்த சுய கம்பீரமும் பலமும் இருந்ததால் அவர் ஆனந்தமாக கீழுள்ளவர்களை எல்லாம் உயர்த்தி விட்டார். கீழுள்ளவர்களை எல்லாம் மேலே வளர்த்து விடுவதற்கு ஒரு தனி பக்குவமும் தனி மனமும் வேண்டும். ஜானகிராமன் வந்திருந்த சந்தர்ப்பத்தில் செம்பருத்தி என்கிற அந்த நாவலை தினமணிக்கத்தின் அலுவலகத்திலிருந்து எழுதுவார். ஜானகிராமனுடைய மிகப்பெரிய ரசிகர்களில் ஒருவர் கோகுலு. கோகுலுக்கு ஜானகிராமன் எழுத்திருந்தால் அப்படி ஒரு மயக்கம். இவர் வந்து உட்கார்ந்து வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்போம், ஃபேன் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும், நடமாடி கொண்டிருப்பார்கள் பலரும். இவர் அப்படியே எழுதி அந்த ஒரு அத்தியாயத்தை முடித்து கையில் கொடுத்துட்டு போயிடுவார். அழுத்தம் திருத்தம் இருக்காது. ராஜாராயனிடம் சொல்லி இருக்கிறார், ஒரு சிறுகதையை நான் 17 முறையாவது எழுதுவேன் குறைந்தது என்று சொல்லி இருக்கிறார். நாப்பார் சார் எழுதுவார். நாப்பார் சார் எழுதுகிற பொழுது காலையில் 4 மணிக்கு எழுந்து பல்விளைக்கு அவரே காப்பி போட்டு சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து ஒரு அத்தியாயம் அல்லது ஒரு சிறுகதையை ஒரே முறையில் எழுதி முடித்து விடுவார். அந்த காலத்தில் சோவியத் ரஷ்யா பேப்பர் என்று ஒரு பேப்பர் வரும், அந்த பின்புறம் காலியாக இருக்கும், அதைத்தான் பயன்படுத்துவார். அவர்கள் காந்தியவாதிகள், தேவையில்லாமல் எதையும் செலவு செய்ய மாட்டார்கள். அதை முடித்துவிட்டு பிறகு அவருடைய நாய் சீசரை அழைத்துக் கொண்டு நடைப்பயிற்சி மேற்கொள்வார், திரும்பி வருவார், குளிப்பார், குளித்து விட்டு வந்து தான் எழுதிய அந்த கையெழுத்து பிரதி ஏதோ புனித பிரதி மாதிரி மிக எச்சரிக்கையாக பார்த்து அதில் திருத்தம் செய்ய வேண்டுமானால் பிளேடால் சுரண்டி நாசுக்காக திருத்தி அதை அனுப்புவார். அவருடைய எழுத்தில் அவரே கை வைக்க தயங்குவது மாதிரி இருக்கும். அது அவருடைய சுபாவம். சுஜாதா அம்பலம் பத்திரிகையில் நான் ஆசிரியராக இருந்த பொழுது அவர் ஒருங்கிணைப்பாளர். அவர் கதை எழுதி அனுப்புவார். 4 வரை உதைக்கிறது, இதை கொஞ்சம் ஏதாவது எடிட் செய்து கொடுங்க, நீதானே எடிட்டர், அந்த மாதிரி நீங்க என்ன பார்க்க சொல்ற, அதான் சரியா இருக்கும் எடிட் செய்து அவர் சொல்லுவார். ஒவ்வொருவருடைய பாடி ஒவ்வொரு மாதிரி. ஜெயகாந்தனிடம் நான் கேட்டிருக்கிறேன். ஜெயகாந்தன் சொல்வார், அவருக்கு ஒரு வேகம் வருகிற பொழுது கதையினுடைய முடிவு, அமுதோன் இங்க உட்காருங்க, இங்க கதையினுடைய முடிவு வேகத்தோடு முன்னால் வந்து விட்டால் ஜெயகாந்தன் அந்த கதையின் முடிவு பகுதியை முதலில் எழுதி முடித்து விட்டு அதன் பிறகு கதையின் தொடக்க பகுதியை எழுதுவதா அவர் சொல்வார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பாணிகள் இருந்தன. ஜானகிராமனை பொறுத்தவரை அவர் எங்கள் முன்னிலையில் அமர்ந்துதான் எழுதுவார். எழுதி முடித்த பிறகு படிக்க அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அடித்தல் திருத்தல் எதுவுமே இருக்காது. அவரிடம் கேட்பேன், எப்படி இப்படி எழுதுகிறீர்கள் வேப்போடு கேட்ட போது யோசிச்சுட்டு தானே வர்றேன், இங்க எடிட் பண்ணிட்டேன் இங்க எடிட் பண்ணிட்டேன், அப்படி ஒரே இதில் எழுதி முடித்து விடுவார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆளுமை
முதல் சிறுகதை தொகுதி சிவப்பாய் சில மல்லிகைகள் என்கிற புத்தகத்திற்கு வெளியீட்டு விழா நாப்பா நடத்தினார். அப்பொழுது நாப்பாவுக்கு எனக்கு பிடித்த மாதிரி விசேஷமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு ஆவல். நீங்களே ஆச்சரியப்படுகிற மாதிரி ஒரு செயல் செய்கிறேன் என்று அவர் சொன்னார். என்ன செய்ய போகிறார் எனக்கு தெரியவில்லை. தீஜாவை தில்லியிலிருந்து வரவழைத்து பேச வைத்தார். தீஜா எனக்காக தில்லியிலிருந்து வந்தார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தருணம். தி ஜானகிராமன், லக்ஷ்மி, KR வாசுதேவன், மு மேத்தா, நாப்பா, சேவர்கொடியவர்கள் எல்லாம் இந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார்கள். சேவர்கொடியவனுடைய குரல் கணீர் என்று இருக்கும், KB சுந்தராமாள் குரல் மாதிரி. ஜானகிராமன் வருகிறார் என்ற போது சேவர்கொடியவனுக்கு வர வேண்டும் என்று ஆவல். அவரும் கலந்து கொள்கிறேன் என்று நாப்பா கேட்டபோது ஒப்புக்கொண்டார். ஆனால் அன்று அவருக்கு வேறு ஒரு கூட்டம் இருந்தது. நாப்பா சொன்னார், அதை ரத்து செய்து விட்டு வாருங்கள், இல்லை என்றால் குறிப்பிட்ட நேரத்தில் அங்கிருந்தே பேசிகள் உங்கள் குரல் இங்கே கேட்கும் என்று போடு போட்டார். அந்த புகழ் மொழிக்கு மயங்கி சேவர்கொடியவனும் வந்தார். அப்போது ஜானகிராமன் வருகிறார். ஜானகிராமன் பேச்சாளர் அல்ல. அவருடைய பேச்சை கேட்பது என்பது மிக மிக அபூர்வமான ஒரு சந்தர்ப்பம். ஜோதிர்லதா கிரிஜா போன்றவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் கூட்டமாக ஜானகிராமனை பார்க்க, அவர் பேச்சை கேட்க என்று. ஜானகிராமன் பேசிய பேச்சிலிருந்து அரை பக்கத்திற்கு ஆனந்த விடலில் தி ஜானகிராமன் எல்லோரையும் கோபப்பட சொல்கிறார் என்று சொல்லி ஒரு துணுக்கு வெளியிட்டார்கள். ஜானகிராமன் என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் என்று இன்று நான் சொல்லக்கூடிய ஒரு பெருமையை தந்தாரே, அதற்கிணையான பெருமையை அவர் என்னதான் செய்ய முடியும் இல்லையா? அவ்வளவு பெரிய ஒரு அன்பு வைத்திருந்தார், அவ்வளவு பெரிய ஒரு பாசம் வைத்திருந்தார். அந்த ஜானகிராமன் நான் தாய் தந்தையை பார்ப்பதற்காக திருப்பூர் போய்விட்டு திரும்பி வந்த ஒரு காலை இங்கே திருவான்மையூரில் காலமானார். அவர் பணியிலிருந்து சென்னை வானொலியில் அவர் பணிபுரிந்தார். அதற்கு முன்னால் அவர் பள்ளி ஆசிரியராக இருந்தார். அவருக்கு சென்னை வானொலி பணி கிடைப்பதற்கு முக்கியமான ஒரு இலக்கிய பிரமுகர் காரணமாக இருந்தார். அந்த இலக்கிய பிரமுகர் மேல் ஜானகிராமனுக்கு அளவற்ற மரியாதையும் இறுதி வரை அவர் சொன்ன இதையும் தட்டாத ஒரு சுபாவமும் இருந்தது. அவர் சிட்டி PG சுந்தரராஜன். அதனால அவர்கள் அவ்வளவு தூரம் அந்யோன்யமாக இருந்தார்கள். சிட்டியும் ஜானகிராமனும் இணைந்துதான் நடந்தாய் வாழி காவேரி என்கிற புத்தகத்தை எழுதினார்கள். ஜானகிராமனை பற்றி முகமது உசேன் என்பவர் எழுதிய வாழ்வும் பணியும் நூல் ஒன்றை சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்கிறது. அதில் தவறுதலாக ஜானகிராமன் கடந்தாய் வாழி காவேரி பயண நூலை எழுதினார் என்று வந்திருக்கிறது. சரியில்லை, சிட்டியோடு நடந்து சிட்டி பௌரமாக இணைந்து எழுதினார்கள். அவர் காலமானார் என்கிற செய்தியை நாப்பாரிடம் சொன்னபொழுது எனக்கு அளவு கடந்த சோகம் ஏற்பட்டது. உடனே தினமணியில் அவரை பற்றி செய்தி வருவதற்குள்ள ஏற்பாடுகளை எல்லாம் செய்து புகைப்படத்தை எல்லாம் எடுத்துக் கொடுத்து விட்டு நானும் நாப்பாவுமாக காரில் கிளம்பி திருவான்மையூருக்கு போனோம். அவருடைய இல்லத்திற்கு சடலம் கிடத்தப்பட்டிருந்தது. அங்கே கோகுலு உயிர்த்தேன் என்கிற நாவலில் வரைந்த ஒரு பாத்திரம் உயிரோடு நடமாடி கொண்டிருந்தது. நான் ஆச்சரியத்தில் ஆழ நாப்பாவிடம் கேட்டேன், உயிர்த்தேன் ஆமர்வு இல்லையா இது? அவர் எப்படி இங்கே வந்தார்? ஒரு பாத்திரம் தானே என்றேன். அப்பொழுது நாப்பா சிரித்துக் கொண்டே சொன்னார், அவர்தான் கலாச்சாரம் ராஜகோபால், அவர்தான் சிற்பி, அவரை பார்த்துதான் கோகுல் வரைந்தார் என்று. எனக்கு அந்த பாத்திரமே இங்கு நடமாடுவது மாதிரி இருந்தது சோகத்தோடு. அங்கே ஒரு முக்கியமான இன்று மிக பிரபலமாக ஆன்மீகவாதியாக அறியப்பட்டிருக்கிற ஒரு எழுத்தாளர் துயரம் தாழ முடியாமல் வந்து போய் வெளியே சென்று சிகரெட் குடித்து விட்டு மறுபடியும் வந்து போய் கொண்டிருந்தார் பாலகுமாரன். அவரும் அங்கு வந்திருந்தார். அவருக்கு ஜானகிராமன் மேல் அளவற்ற மரியாதை உண்டு. பாலகுமாரன் நான் நாப்பா எல்லாம் வெளியே வெகு நேரம் தீஜா பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அந்த சாகேதராம் வந்து அந்த இறுதிச் சடங்கு எல்லாம் முடிந்து நாங்கள் அந்த சடலத்தை தூக்கி கொண்டு புறப்பட்ட போது ஒரு விந்தையான சூழல் இருந்தது. ஏதோ காரணமாக குறிப்பிட்ட அந்த இடத்தில் சடலத்தை கொண்டு செல்வதற்கு பாதை மூடப்பட்டு கலாட்சேத்திரத்தின் உள்வழியாக அந்த சடலம் எடுத்து செல்ல வேண்டிய சூழல். அந்த சடலத்தை எடுத்து செல்கிற பொழுது கலாட்சேத்திரத்தில் அந்த சலங்கைகள் ஒலியும் பாடல் ஒலியும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்படி அதை எடுத்து செல்லும். அவர் அப்படித்தான் சங்கீதத்திற்காகவும் நடனத்திற்காகவும் கலைகளுக்காகவும் தானே அவர் வாழ்ந்தார். அவர் அந்த உடலை எரியூட்டிய பிறகு அன்று இரவு மறுநாள் காலையெல்லாம் நாப்பா மறுபடி சொல்லி இது போன்ற மனிதர் இனிமேல் பிறக்க முடியாது என்று மிகவும் வருத்தத்தோடு புலம்பிக் கொண்டிருந்தார். ஏராளமான பேரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு மரணமாக அது அமைந்தது. அவர் VHS மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இறுதி நேரத்தில் அவருக்கு தொண்டை அடைத்தது என்றோ வேறு ஏதோ ஒரு வேண்டுகோளை அவர் வைத்ததாகவும் அழகிரிசாமியினுடைய புதல்வர் ராமச்சந்திரன் அப்படி வைத்ததாகவும் அதற்கு சரியான முறையில் உதவி கிடைக்காததால் தான் அவர்
காலமாகிவிட்டார் என்றும் ஒரு வதந்தி உலகியது. ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் அதை பற்றி எழுதினார், பிறகு அந்த எழுத்தாளர்கள் நான் சொல்லி திருத்தினேன். அது வதந்தி தான், அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது, நீங்கள் அதை நம்பி எழுதக்கூடாது என்று நான் அவரிடம் சொன்னேன். சமுத்திரம் காலமானார், கார் விபத்தில் காலமானார். ஆதவன் நீர் விபத்தில் காலமானார், சமுத்திரம் கார் விபத்தில் காலமானார். சமுத்திரம் காலமாக கூடிய சூழல் இந்த விபத்தில் அடிபட்டு அவரே தன்னை ஒரு மருத்துவமனையில் அனுபவித்துக் கொண்ட போது அவருடைய தோற்றம் காரணமாக ஒரு பிரமுகர் என்பதை இந்த மருத்துவமனையினர் நம்ப மறுத்தார்கள். அவருக்கு உடனடி சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்தால் அவருக்கு பிழைத்திருக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் உடனடி சிகிச்சை கொடுக்கப்படவில்லை. பிறகு விசாரித்து அவர் தொடர்வதற்குள் காலம் கடந்து விட்டது, அவர் காலமாகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். என்னுடைய இனிய நண்பர் மிகச்சிறப்பாக எழுதி உரையாற்றக்கூடிய சாருகேசி சமுத்திரம் இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பொழுது அற்புதமான ஒரு கவிதை போன்ற ஒரு வாக்கியத்தை சொன்னார். பொதுவாக மலரை சமுத்திரம் அடித்துச் செல்லும், இந்த முறை வித்தியாசமாக சமுத்திரத்தை மலர் அடித்துச் சென்று விட்டது என்று சொன்னார். குறிப்பிட்ட மருத்துவமனையினுடைய பெயர் அது, அதெல்லாம் அந்த காலத்தில் வருகிறது. ஆனால் ஒருவர் இறந்த பிறகு உண்மை எது என்று தெரியாமல் நம்முடைய கற்பனைகளை இணைத்து கட்டி அது வதந்திகளை பரப்புவது சரியல்ல என்று சொல்லி ஒரு குறிப்பை எழுதிய எழுத்தாளரை நான் இனிமேல் மாதிரி எழுதாதீர்கள் என்று சொல்லி அவர் பின்வாங்கிவிட்டார். பிறகு எழுதுவதில்லை. பொதுவாகவே நமக்கு உண்மையாக தெரிந்த விஷயங்களை பற்றித்தான் நாம் பேச வேண்டுமே தவிர ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சந்தேகம் இருந்தால் அதை பற்றி பேசக்கூடாது இல்லையா? காஞ்சி பரமாச்சாரியாரை பற்றி ஏராளமான விஷயங்கள் வருகின்றன. பல்வேறு திரைக்கதைகளை விட மோசமான திரைக்கதைகளாக இருக்கின்றன. அதையெல்லாம் பார்க்கிறோம். பல விஷயங்கள் உண்மையும் கூட. ஒரு மகானை பற்றியோ ஒரு முன்னோடி எழுத்தாளரை பற்றியோ தன்னுடைய வாழ்வையே இலக்கியத்திற்காக அர்ப்பணித்த ஜானகிராமன், தன்னுடைய வாழ்வையே ஆன்மீகத்திற்காக அர்ப்பணித்த பரமாச்சாரியார், இரண்டிலும் என்ன வேறுபாடு? இவர் ஒரு துறை, அவர் ஒரு துறை, அவ்வளவுதான். எனவே யாரை பற்றி எழுதுகிற பொழுதும் மிகை புகழ்ச்சியும் தேவையில்லை, அவதூறும் தேவையில்லை. அவதூறு செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் காலமான பிறகு அதற்கு பதில் சொல்ல முடியாது என்கிற நாகரிகம் காரணமாக அந்த குறைகளை கூட சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது. அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். ஜானகிராமன் காலமான பிறகு ஏராளமான பேர் ஜானகிராமன் பற்றி நிறைய பேசத் தொடங்கினார்கள். நம்முடைய தமிழ் மரபில் முக்கியமாக பெயர் வாங்கிய சில எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். வேணுவுக்கு கூட தெரியும். சிட்டி காலமான பிறகு சிட்டியினுடைய புதல்வர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தினார்கள். என்னையும் நான் சிட்டிசான் என்று சொல்லிக் கொள்வதுண்டு. நானும் அதில் இணைந்தேன். நாங்கள் எல்லாம் பேசினோம். அதில் சிட்டியால் வளர்க்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் வெளியூரிலிருந்து வந்து 35 நிமிடம் பேசினார். 35 நிமிடமும் அவர் பேசி இரங்கல், சிட்டி என்னை இப்படி புகழ்வார், சிட்டி என்னை அப்படி புகழ்வார், சிட்டி இந்த வாக்கியத்தை இப்படி ரசித்தார் என்றுதான். இரங்கல் யாருக்கு இந்த எல்லோரும் சந்தேகம் வந்தது இல்லையா? இரங்கல் கூட்டத்தில் கூட தற்புகழ்ச்சியை துறக்க இயலாதவர்கள், ஒரு மரணம் நேர்ந்திருக்கிற சூழலில் கூட ஒரு தத்துவ பார்வையாளர்களுடைய மனதில் வரவில்லை என்றால் நாம் எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளவுதான், அவர்களை தரம் என்று விட்டுவிட வேண்டியதுதான். அப்படி ஜானகிராமன் எழுதி எழுதி சிறுகதைகள், நாவல்கள், கொஞ்சம் கட்டுரைகள் என்று எழுதினார். கவிதைகளில் அவருக்கு நாட்டம் இல்லை. இந்திரா பார்சாரதியும் கவிதை எழுதியதில்லை. இந்திரா பார்சாரதி, தி. ஜானகிராமன், ஆதவன், காலா சுப்பிரமணியம், எம். எஸ். சுவாமிநாதனுடைய மாமியாரான கிருத்திகா, அடுத்த தலைமுறையை சார்ந்த காவேரி என்கிற லட்சுமி கண்ணன், கஸ்தூரி ரங்கன், என். எஸ். ஜெகநாதன் என்கிற டிஎஸ் ஆசிரியர், இவர்களெல்லாம் தில்லியில் ஒரு குழுவாக இயங்கி ஜானகிராமன் இலக்கியத்தை போற்றி வளர்த்தார்கள். ஆதம் ஜானகிராமனுடைய மாணவர் கூட. அந்த ஜானகிராமனுடைய எழுத்துக்கள் வெளிவந்து அந்த எழுத்துக்கள் பரவலாக ரசிக்கப்பட்டு ஜானகிராமனுக்கு இலக்கிய உலகில் மேலான ஒரு அந்தஸ்து கிடைத்த பொழுது அவருடைய நாவல் ஒன்றுக்கு வெளியீட்டு விழா நடத்த வேண்டும் என்று சிட்டி ஆசைப்பட்டார். அதை மீனாட்சி புத்தகங்களையும் செல்லப்பனிடம் சொன்னார். செல்லப்பன் அதை ஒப்புக்கொண்டார். சென்னையில் தான் இந்த விழா நடைபெற்றது. சிட்டி என்னிடம், நீங்கள் ஜானகிராமனுடைய பெண் பாத்திரங்கள் எல்லாவற்றை பற்றியும் அலசி ஆராய்ந்து அவரிடம் பேசியிருக்கிறீர்கள். எனவே தி. ஜானகிராமன் பெண் பாத்திரங்கள் என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை வாசிக்க வேண்டும், கட்டுரை தயார் செய்யுங்கள் என்று சொன்னார். நான் இந்த கட்டுரை தயார் செய்து அதில் ஜானகிராமன் பற்றி என்னுடைய விமர்சனங்களையும் வைத்திருந்தேன். முக்கியமாக மோகமுள்ளை பற்றி சொல்கிற பொழுது, மோகமுள் அற்புதமான நாவல் என்றாலும் கூட அதில் எடிட் செய்வதற்கு நிறைய ஸ்கோப் இருக்கிறது. எடிட் செய்யலாம். வாங்க உள்ள எழுத்தாளர் கிருஷ்ணாங்கிரியினுடைய கணவர் ஓவியர். ஆனால் எடிட் செய்த பகுதிகளை தனியாக தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டால் அது தமிழ் மிகச்சிறந்த புதுக்கவிதை தொகுதிகளில் ஒன்றாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். சிட்டி அதையெல்லாம் வாசித்து அவர் மிகவும் ரசித்தார்.
அதனால் சிட்டிக்கு ஜானகிராமனுடைய எழுத்து பெரும் புலமை உண்டு. அந்த கட்டுரையை வாசிக்கவிருந்த தருணத்தில் அந்த கூட்டத்தில் சூழல் ஒரு மாதிரி ஆகி சிலர் பேசிய பொழுது அந்த பேச்சு எடுபடாமல் அதுக்கும் கொட்டாவியமாக இருந்தது. அப்போது செல்லப்பன் நானும் சிட்டியுமாக அமர்ந்திருக்கிற இடத்தில் வந்து, திருப்பூரை நீங்கள் பேசவே சொல்லிவிடலாம், கூட்டம் அலுப்போடு இருக்கிறது, அதனால் கட்டுரை வாசிக்க வேண்டாம், இது கருத்தரங்கம் அல்ல, கூட்டம் தானே, பேசட்டும் என்று செல்லப்பன் கேட்டுக்கொண்டார். சிட்டிக்கு ஏன் அவ்வளவு கோபத்தோடு ஒரு பதில் சொன்னார் எனக்கு தெரியவில்லை. இல்லை, அவர் கட்டுரை தான் வாசிப்பார், நீங்கள் கட்டுரை தான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சிட்டி உட்கார்ந்து விட்டார். ஏன் அவ்வளவு தீவிரமாக சொன்னார்? அந்த கட்டுரை செறிவாக இருக்கிறது, அதை மக்கள் கேட்க வேண்டும் என்று நினைத்தாரா? எனக்கு எதுவும் புரியாமல் நான் கட்டுரை வாசித்தேன். ஆனால் அதில் ஒரு பெரிய பயன் இருந்தது. கோமல் சுவாமிநாதன் கூட்டம் முடிஞ்ச என்னிடம் வந்து, அந்த கட்டுரை என்னிடம் கொடுங்கள் என்று அப்படியே பிடுங்கிக் கொண்டு போய் அடுத்த சோமங்களாவில் அதை வெளியிட்டார். கட்டுரையாக கிடைத்ததால் உடனடியாக அதை பயன்படுத்திக் கொண்டார். சிட்டி, சிவபாசுந்தரம், ஜானகிராமன் போன்றவர்களுக்கு இலக்கியம் எழுதுகிற விஷயம் அல்ல, இலக்கியம் அவருடைய வாழ்க்கை. இதை சிட்டியினுடைய மனைவி, ஜானகிராமன் மனைவி எல்லாம் எப்படி சகித்துக் கொண்டார்கள் என்று எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஏனென்றால் நண்பர்கள் நாங்கள் சிட்டி வீட்டிற்கு போவோம், சிட்டியினுடைய மனைவி பேர் ஜானகி, என்னுடைய மனைவி பேர் ஜானகி, என்னுடைய தாயார் பேர் ஜானகி, சிட்டியுடைய மனைவி ஜானகி, என்னுடைய மனைவி ஜானகிக்கு தலை பின்னல் மாறி பூ வைத்து அவர்கள் தனியாக சமையல் குறிப்பு பேசிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் வெளியே பேசிக் கொண்டிருப்போம், மணிக்கணக்கு தான். மேட்னி, ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ மூன்றும் பார்ப்பது மாதிரியான நேரம் ஓடிக்கொண்டிருக்கும். அது எப்படி அந்த பெண்கள் சகித்துக் கொண்டார்கள்? இந்த காலத்தில் அப்படி பெண்களால் சகித்துக் கொள்ள முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. பெரும்பாலான நேரங்களில் எழுத்தாளருடைய மனைவிக்கு அந்த எழுத்தாளருடைய இலக்கியத்திலும் பொதுவாக இலக்கியத்திலேயோ கூட ஈடுபாடு இல்லாது. ஈடுபாடு இல்லாவிட்டாலும் போட்டும், இலக்கியம் என்றால் மரியாதைக்குரிய விஷயம் என்கிற உணர்வு இருந்தாலே போதும் என்பதுதான் இப்போது உள்ள நிலைமையாக இருக்கிறது. ஆனாலும் இந்த விஷயங்களை எல்லாம் அந்த குடும்பத்தினர் தாங்கிக் கொண்டார்கள். சிட்டி அசாத்திய கோபக்காரர், அந்த கோபத்தை எல்லாம் அந்த குழந்தைகளும் தாங்கிக் கொண்டார்கள். ஆனால் அபாரமான மேதைமை, அவருடைய மேதைமையை பற்றி நாம் விளக்க முடியாது. சிட்டியை பற்றி 3-4 மணி நேரம் பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. மேலும் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி சிட்டியும் அவரது சில நண்பர்களும் என்கிற தலைப்பில் ஒரு சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த சொற்பொழிவு செய்ய போகிறவர் யார் என்ற பெயரை சொல்ல முடியாமல் என்னுடைய தன்னடக்கம் தடுக்கிறது. சிட்டியுடைய நண்பர்களை பற்றி பேசுவது அவ்வளவு ரசமானது, அவ்வளவு விஷயங்கள். சிட்டிக்கு விஷமம் ஜாஸ்தி, சிட்டிக்கு நகைச்சுவை உணர்ச்சியும் அதில் ஒரு விஷம புத்தியும் உண்டு. ஜானகிராமன், சிட்டி, நான் 3 பேரும் அமர்ந்திருக்கிற பொழுது சிட்டி அடிக்கடி 2 விஷயங்களை சொல்வார். ஒன்று, ஜானகிராமன் கும்பகோணம், தஞ்சாவூர். என்னிடம் சொல்வார், இந்த ராமர், சீதை, லட்சுமணர் 3 பேரும் காட்டுக்கு போன கதை உங்களுக்கு தெரியுமா? என்ன சார், கம்பராமாயணமே படிச்சிருக்கேன் திரும்ப திரும்பி. அது ஒரிஜினல் கதை இல்லை, ஒரிஜினல் கதை வேற, சொல்லுங்க. ஏதாவது ஒரு கதை கொண்டு செய்வார். ராமர், லட்சுமணர், சீதை 3 காட்டுக்கு போகிற போது திடீரென்று லட்சுமணன், என்ன அண்ணா இது, நீ மனைவியோடு வந்திருக்கிறாய், நான் மனைவியோடு வரவில்லை. அப்பா உன்னைத்தான் காட்டுக்கு போக சொன்னால் நானும் கூட ஏன் வர வேண்டும்? நான் வந்தால் கூட நீ தடுத்திருக்க வேண்டும் இல்லையா? என்ன பைத்தியக்காரதான் நீ செய்வது, நான் செய்வது என்று சொல்லிவிட்டு திரும்பி விட்டான். சீதை ராமனிடம் கேட்டாள், இதெல்லாம் சிட்டியின் வாசகம். சீதை ராமனிடம் கேட்டாள், பிராணநாதா, நான் படித்த எந்த ராமாயணத்திலும் இப்படி இல்லையே. ராமர் சொன்னார், பொறுத்து உனக்கு புரியும் என்று. கொஞ்ச தூரம் நடந்து போனார்கள். லட்சுமணன் ஓடி வந்தார், அண்ணா நானே விரும்பித்தானே வந்தேன் என்று கூட நடந்தான். ராமர் சீதையிடம் கேட்டார், என்ன புரிந்ததா என்று. புரியவில்லையே என்றாள் சீதை. ராமர் புரிய வைத்தார், ஒன்றுமில்லை, நாம் சற்று முன்னால் நடந்து வந்த நிலப்பகுதி கலியுகத்தில் கும்பகோணம் என்று கஷேத்திரமாக போகிறது. அவருடைய புத்தி இப்போது காட்டிவிட்டது. ஜானகிராமனை வைத்துக் கொண்டே சொல்வார். அது மாதிரி அம்மா வந்தாள் பற்றி சிட்டிக்கு ஒரு விமர்சனம் உண்டு. அம்மா வந்தாள் கதை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், எல்லோரும் படித்திருப்பீர்கள். தமிழிலேயே வெளிவந்த தற்கால இலக்கிய நாவல்களில் அளவற்ற கட்டுக்கோப்பு உடைய நாவல் அம்மா வந்தாள். அம்மா வந்தாளுடைய உள்ளடக்கத்தை பற்றி மட்டும் பேசுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள். ஆனால் அளவற்ற கட்டுக்கோப்பு. அப்பு வேத பாடசாலையில் இருந்து புறப்பட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்னைக்கு வந்து திரும்பி வேத பாடசாலைக்கு வருகிற பொழுது வழியில் தன்னுடைய சகோதரி வீட்டிற்கு வந்து பிறகு வேத பாடசாலைக்கு வருகிறார். அவனுடைய அம்மா ஒரு முறை வேத பாடசாலைக்கு வந்து திரும்புகிறார். இதுதான் கதை. இதற்குள் முழு கதையும் அவர் கொண்டு வருகிறார். ஜானகிராமனுடைய அபாரமான ஆற்றல் அந்த சிவசுவுக்கும் அலங்காரத்தம்மாளுக்கும் என்ன வகையான கள்ள உறவு
உறவு இருந்தது என்பதை வெளிப்படையாக அவர் சொல்வதில்லை. ஆனால் நமக்கு அது புரிகிறது. அது அவருடைய மிகப்பெரிய மேதைமை. ஜானகிராமனுடைய அபாரமான ஒரு இலக்கிய தேர்ச்சிக்கான அடையாளம் அந்த அம்மா வந்தாள் நாவல். அந்த நாவலுடைய முடிவு என்ன வரும்? அந்த தாயார் அப்புவிடம் சொல்வாள், நான் வேதத்தில் ஒன்று போட்டு உன் காலடியில் விழுந்து என் பாவத்தை கரைச்சிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா நீ அம்மா பிள்ளையாவே இருக்க, இந்துவோடு அவனுக்கு உறவு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு காசிக்கு போனால்தான் நீ பாவம் கரையும் என்று சொல்லி ரயில் ஏறுகிறாள். அப்போ அப்பா பகவதியை சுகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ரயில் நகர்கிறது என்பதாக கதை முடிகிறது. சிட்டி சொல்வார், அலங்காரத்தம்மாள் கொழுப்புக்கு அந்த கதையை அப்படி முடிக்க கூடாது. எப்படி முடிக்க வேண்டும்? ரயில் போகிறது, அப்போ பார்த்து கொண்டே இருக்கிறான். அலங்காரத்தம்மாள் போகிற பெட்டிக்கு அடுத்த பெட்டியில் அந்த கள்ளக்காதலும் காசுக்கு போகிறான் என்றுதான் கதையை முடிக்க வேண்டும் என்று அவர் சொல்வார். இது மாதிரி பல விமர்சனங்களை சிட்டி சொல்லி அந்த சூழ்நிலையை ஒரு திருதிருப்பாக மாற்றுவார். ஜானகிராமன் அம்மா வந்தாள் நாவல் எழுதிய பொழுது மிக புகழ்பெற்ற ஒரு இலக்கிய அரசியல் பிரமுகர் அதனுடைய உள்ளடக்கம் காரணமாக அது சரியில்லை என்று ஒரு விமர்சனம் வைத்தார். அதனால் பிறகு அவரை மாற்றிக்கொண்டு விட்டார். அவரிடமே நான் சந்தித்து பேசிய போது அதனுடைய இலக்கியத்தன்மை புரியாமல் நான் பேசினேன். அவர் அதை நியாயப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன என்கிற மாதிரி தான் எழுதியிருக்கிறார் என்பதாக அவர் சொன்னார். தவறுதலாக சிலர் அலங்காரத்தம்மாளுடைய கணவருக்கு ஆண்மை குறைவு இருந்தது, அதனால் அவள் கள்ள உறவு வைத்துக் கொண்டாள் என்றெல்லாம் இட்டு கட்டுகிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமே அந்த நாவலில் கிடையாது. அந்த நாவலில் எல்லா வகையிலும் தகுதியுள்ளே கணவனாகத்தான் அவர் இருந்தாலும் அவளுக்கு ஏதோ இப்படி ஒரு வேட்கை வந்தது என்பது போலத்தான் அவர் எழுதியிருக்கிறார். இது அம்மா வந்தாள் நாவல் மாதிரி அவருடைய மோகமுள் நாவல். மோகமுள் நாவல் வர காரணமாக இருந்தவர் ஸ்ரீனிவாசன் என்பவர். சி ஸ்ரீனிவாசன் சென்னையில் அசோக் மில்லர் அருகே அவர் குடியிருந்தார், காலமகிழ்ந்தார். ஜானகிராமனை பற்றி பேசி மகிழ்வதற்காகவே அவருடைய வீட்டிற்கு பலமுறை நான் போயிருக்கிறேன். அவரும் அற்புதமான ஒரு இலக்கியவாதி. ஆனால் படைப்பு இலக்கியமாக அவர் செய்ததில் நிறைய பத்திரிகை கட்டுரைகளாக எழுதியவர். அவர் ஜானகிராமனிடம் நீங்கள் ஒரு நாவல் எழுத வேண்டும் என்று சொன்ன போது மோகமுள் நாவலுடைய வரைவு சட்டத்தை இப்படி ஒரு நாவல் எழுத போகிறேன் என்று ஜானகிராமன் சொல்லிவிட்டு, உனக்கு உன்னுடைய பத்திரிகையில் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, நீ ஆசிரியராக இருந்து என்னுடைய தொடர்கதையை வெளியிடுவதானால் நீ எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை பற்றி நான் எதுவும் பேசவில்லை. 2 நிபந்தனைகளுக்கு நீ உட்பட வேண்டும் என்று அவர் ஸ்ரீனிவாசனிடம் சொல்லியிருக்கிறார். ஸ்ரீனிவாசன் என்ன நிபந்தனைகள் என்று கேட்டார். அதற்கு ஜானகிராமன் சொன்னார், இவ்வளவு நாள் தான் எழுத வேண்டும் என்று நிர்பந்தம் செய்யக்கூடாது, நான் எவ்வளவு நாள் எழுதி முற்றும் போடுவேனோ அதுவரை வெளியிட வேண்டும், வாரந்தோறும் ஒரு அத்தியாயம். ஒரு நிபந்தனை ஒப்புக்கொண்டார். நீ எழுதினா நல்லதுதானடா, ஜனங்க சந்தோஷமா படிக்க போறாங்க, நிறைய எழுது என்று சுதேசமித்திரன் அதை ஆதரித்தார். சாவியிடம் போய் ஒருவர் சொன்னாராம், தில்லானா மோகனாம்பாள் வளவளவென்று நீளமாக இருக்கிறதே என்று. அதற்கு சாவி பதில் சொன்னாராம், குரங்குக்கு வால் நீளமா இருந்தா கஷ்டம், மயிலுக்கு தொகை நீளமா இருந்தா பார்த்து ரசியண்டா சாவி சொன்னாராம். அது மாதிரி சுதேசமித்திரன் வர வரை வரும் விரும்பி படித்தார்கள். ஜானகிராமன் முதல் நிபந்தனை. ஜானகிராமனுடைய 2வது நிபந்தனை, நான் தவறுதலாக ஒரு அத்தியாயம் எழுதுகிற பொழுது என்று சொல்லி என்று நிறுத்தினால் கூட அங்கே தொடர்பு போட்டால் அப்படியே போட வேண்டும். உங்களுடைய பத்திரிகைக்காக இறுதியில் ஒரு சஸ்பென்ஸ் வைத்து ஒரு அத்தியாயத்தை முடிக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதுவது சொல்லக்கூடாது, இந்த எழுத்தில் கை வைக்க கூடாது என்று ஒரு நட்போடு நிபந்தனை போட ஸ்ரீனிவாசன் அதற்கு ஒப்புக்கொண்டு பல பல ஆண்டுகள் மிக நீண்ட நாவலாக வந்தது தமிழினுடைய ஒரு உரைநடை காவியம். நான் என்னுடைய இளைய தலைமுறை நண்பர்களிடம் அடிக்கடி சொல்வதுண்டு, அது என்னுடைய தீர்மானமான கருத்து, மாறுபட்ட கருத்து இங்கு பலருக்கு இருக்கலாம். என்னுடைய தீர்மானமான கருத்து அது. இலக்கிய ரீதியாக வரிசைப்படுத்தினால் ஜானகிராமன் என்று பெயரை எழுதிய பிறகு ஒரு 4-5 இடங்கள் காலியாகத்தான் இருக்கும். அதற்கு பிறகுதான் மற்ற பெயர்கள் வரும். நாப்பார் சாரதி அகிலன் எல்லாம் பின்னால் வரலாம். சுந்தரராமசாமி, அசோகமித்திரன், இந்திரா பார்சாரதி போன்றவர்கள் அதற்கு முன்னால் வரலாம். ஆனால் ஜானகிராமனுக்கு பிறகு 2-3 இடங்கள் காலியாக இருக்கும் என்கிற அளவுக்கு ஜானகிராமன் உயர்வானவர் என்று நான் சொல்வதுண்டு. இதை கானாசுவிடம் ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன். கானாசு சொன்னார், நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், இதை படித்ததில்லை என்று தெரிகிறது, உனக்கு நான் அதை அனுப்புகிறேன். பிறகு அந்த கட்டுரை அவர் எடுத்து தந்தார். அதில் அவர் எழுதியிருந்தார், ஜானகிராமன் தமிழின் அதிர்ஷ்டம், ஜானகிராமன் எழுத்து தமிழர்களின் அதிர்ஷ்டம். ஜானகிராமனுடைய இலக்கியத்தில் தான் பூரண இலக்கியத்தை நாம் அனுபவிக்க முடியும் என்று அவர் எழுதியிருந்தார். எப்படி அவருக்கு சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டால் கூட அது புரியும் என்று ஜானகிராமன் எப்படி
உள்வாங்கிக் கொண்டு அவ்வளவு சரியாக சொல்லாமல் சொன்னார் என்று நமக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு அபாரமான மேதைமை. இலக்கியத்தினுடைய அதிகபட்ச உச்சம் என்பது அழகியல் இல்லையா? அந்த அழகியல் என்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது ஜெயகாந்தனுடைய பல நாவல்கள், சில நேரங்களில் சில மனிதர்கள், பாரிஸுக்கு போ உள்ளிட்ட பல நாவல்கள் விவாத கோணங்களை முன்னிறுத்துபவை என்றும், அந்த விவாதங்கள் சமூகத்தில் என்று நடைமுறையாகி விடுகிறதோ அப்போது அந்த இலக்கியம் அந்தஸ்தையே எழுந்துவிடும் என்றும் அரவிந்தன் என்பவர் காலச்சுவடு ஒரு கட்டுரை எழுதினார். ஜெயகாந்தன் கோபம், எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடும் கிடையாது, அது வேறு விஷயம். பாரதியாருடைய தேசபக்தி கீதங்கள் எல்லாம் காலாவதி ஆகிவிடும் என்று ஒரு கருத்து சொல்கிறார்கள். தேசம் இருக்கிற வரையில் அது காலாவதி ஆகாது. ஜெயகாந்தனுடைய விவாதங்கள் சமூகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் கூட ஒரு காலத்தில் அப்படி இருந்ததை என்கிற கண்ணோட்டத்தில் படித்து நம்மால் அனுபவிக்க முடியும். அவருடைய ஜெயகாந்தனுடைய இலக்கியத்தை பொறுத்தவரை கே. சுப்பிரமணியம் உட்பட அனைவரும் கொண்டாடுகிற ஒரு நாவல், அழகியலின் உச்சத்தை தொட்ட நாவல் என்பது ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். அதில் வருகிற ஹென்றி என்கிற பாத்திரம் கூட அற்புதமான பாத்திரம். ஆனால் இப்படி பல எழுத்தாளர்கள் அழகியலை அங்காங்கே தொட்டு காட்டினார்கள். சுந்தர ராமசாமி தமிழுடைய மிக மிக முக்கியமான ஒரு நாவலான புளியமரத்தின் கதையை எழுதினார். பின்னால் அவ்வளவு முக்கியத்துவமே பெற முடியாத நாவலான குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் நாவலையும் எழுதினார். காரணம், சுந்தர ராமசாமிக்கு இலக்கியத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதில் மயக்கம் வந்துவிட்டது. தொடக்கத்தில் அவர் மனத்தால் எழுதினார். அந்த நாவல் கம்பராமாயணம் மாதிரி அமைந்தது. பின்னால் அவர் அறிவால் எழுத ஆரம்பித்தார். அதனால் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் ஈடுபடவில்லை. ஜானகிராமன் தன்னுடைய எல்லா இலக்கியத்தையும் மனதால் தான் எழுதினார். அதனால் அவரிடம் அவ்வளவு அபாரமான அழகியல் நுணுக்கங்கள் இருந்தன. அம்மா வந்தாளில் அதனுடைய கதாநாயகன் அப்புவிடம் அந்த அலங்காரத்தம்மாள் தாயார் சொல்கிறாள், டே அந்த பிரஸ் ஒருத்தர் வச்சு நடத்துறாரு இல்லையா, அவரோட பொண்ணோட ஜாதகம் அவனுக்கு சேர்ந்துருக்குடா, பொண்ணு பார்க்க அழகா இருப்பா, நீ இதை அவட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த பொண்ணை ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க, உனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம் என்று அந்த அலங்காரத்தம்மாள் சொல்லுவாள். இதுதான் சொல்கிற சம்பவம். சொல்கிற போது நடுவே அலங்காரத்தம்மாள் சொல்கிறாள், பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாடா, புள்ளி வச்சு நேரத்தியா ஒரு தேர்கோலை போட்டு அதை நிமித்தி வச்ச மேல இருப்பா. அந்த ஒரு கோமை இதுவரையும் வந்ததில்லை இல்லையா? இது மாதிரி நிறைய இடங்கள். மலர்மஞ்சம் நாவலில் கதாநாயகி ரோஜாப்பூ தொடுத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாள். அவளை காதலிக்கிற அவன் அங்கே வந்து விடுகிறான். அந்த காதல் ரகசியமானது, குடும்பத்தாருக்கு தெரியாதது, பெண்ணின் குடும்பத்தில் யாருக்கும் அதெல்லாம் தெரியாது. அந்த பெண்ணுக்கு ஒரு அத்தை உண்டு, அவள் வெளியே இன்னொரு வீட்டில் இருக்கிறாள். இவளை பார்க்க வந்த அவன் சடார் என்று இவள் சுவாமிக்காக தொடுத்த அந்த ரோஜாப்பூ மாலை இவள் கழுத்து போட்டு விடுகிறான். இவள் மறந்து சிரித்துக் கொண்டே பதறி அதை எடுத்து கீழே வைக்கிறாள். அப்போது அத்தை வருகிறாள். இப்பொழுது இவள் மனதில் குறுகுறுப்பு. மாலையை கழுத்தில் போடுகிறான் என்று சொன்னால் நிச்சயம் காதலிதான். அந்த சம்பவத்தை அவள் பார்த்தாளா, அப்போதே வந்து விட்டாளா, இல்லை மாலையை நாம் கீழே வைத்த பிறகுதான் வந்தாளா, அவளுடைய மனதை எப்படி அறிவது என்று இவளுக்கு தெரியவில்லை. அவன் போய் விடுகிறான். அத்தை வாடி கோயிலுக்கு போலாம் என்று கூப்பிடுகிறாள். இவளும் அந்த அத்தை மக கோயிலுக்கு போகிறார்கள். தயக்கத்தோடு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறாள். ஆமா, திடீர்னு வந்துட்டேன், எப்போ வந்த நீங்க? அத்தை, நீ மாலை மாத்திக்கிற போய் வந்துட்டேன். அந்த மாதிரியான நயங்கள். டொக்கி இன்னொரு பாத்திரம், அன்பே ஆரம்பதே அந்த நாவலில், அந்த ஜானகிராமனுடைய நாவல்களுடைய பெருமை அந்த தொடக்கத்திலேயே வரும். அந்த அன்பே ஆரம்பதே நாவலுடைய தொடக்கம் என்னவென்றால், அனந்தசாமி என்கிற ஒரு இளைஞன் விவேகானந்தரால் வசீகரிக்கப்பட்டவன். அவனுக்கு நாளை திருமணம். இன்று நிமிர்ந்து பார்க்கிறான், ஒரு விவேகானந்த படம் இருக்கிறது. சொல்லாமல் கொள்ளாமல் அவன் வடக்கே போய் விடுகிறான், துறவியாக விடுகிறான். துறவியானவன் உண்மையான துறவி. அவன் ஹோமியோபதி வைத்தியராக மாறி தமிழகத்திற்கு வந்து சென்னையிலிருந்து இலவசமாக பலருக்கு வைத்தியம் செய்து கொண்டு உண்மையான துறவு வாழ்க்கையை நடத்துகிறான். எறும்புக்கு கூட துன்பம் செய்யாதவன். அவனுக்கு திருமணத்திற்கு முந்தின நாள் திடீரென்று புறப்பட்டு போனால் அந்த மணப்பெண்ணின் கதி என்ன ஆகும் என்று யூகிக்க தெரியவில்லை. அவளை பிறகு யார் கல்யாணம் பண்ணுவார்கள்? அவள் படிக்கிறாள், ஒரு வீம்போடு தேர்வில் தேடுகிறாள், ஒரு கல்லூரியில் முதல்வராகிறாள். இவனை தேடுகிறாள், என்ன எதனால் என்ன விட்டு விட்டு போனான் என்று.
இவரை பற்றி அவளுக்கு தெரிய வருகிறது. உயர்வான ஒரு துறவி என்று தெரிய வருகிறது. அவன் வாசலில் இவர்கள் வீட்டு பெண் ஒருத்திக்கு மருந்து கொடுப்பதற்காக உட்கார்ந்து இருக்கிற பொழுது இவள் முன்னால் வந்து நாற்காலை இழுத்து போட்டுக்கொண்டு, நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்கிறாள். யார் என்று அவன் விசாரிக்கிறான். இவள் சொல்கிறாள், சன்னியாசியா போனே கல்யாணத்துக்கு முந்தினா அந்த பொண்ணு என்னன்னா தெரியுமா, படிச்சா பிரின்சிபால் ஆனா அந்த ஆளை தேடினா அந்த ஆளை தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. இதுதான் முதல் அத்தியாயம். ஜானகிராமனுடைய நாவல்களுடைய முதல் அத்தியாயத்திலேயே அதனுடைய விறுவிறுப்பு கூடிவரும். அதே மாதிரி செம்பருத்தி நாவல், கதாநாயகன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த பெண் கதாநாயகன் வீட்டுக்கு மருமகளாக வருகிறாள். அவனுக்கு அண்ணியாக வருகிறாள். அண்ணியாக வந்த முன்னாள் காதலி அதே வீட்டில் மிகச் சில ஆண்டுகளில் அந்த அண்ணியினுடைய கணவனுடைய அண்ணன் இறந்து விடுகிறான். அந்த அண்ணனுக்கு சுடுகாட்டில் போய் சம்ஸ்காரம் செய்துவிட்டு இவன் திரும்புகிறான். இப்போது அவனுடைய முன்னாள் காதலி இந்நாள் அண்ணியின் விதவை, அண்ணி அண்ணன் காலமானதால் விதவை, அவளோடு ஒரே வீட்டில் அவன் இருக்க போகிறான். இதில் முதல் அத்தியாயம் தொடங்குகிறது. இப்படி தொடக்கத்திலேயே ஒரு விறுவிறுப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாரமான ஆற்றல் ஜானகிராமனுக்கு உண்டு. அதையெல்லாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு பிறகு அதை எடுத்து எங்கிருந்து தொடங்க வேண்டுமோ அங்கிருந்து தொடங்கி எழுதக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு உண்டு. எல்லா இடங்களிலும் ஒரு தெளிந்து ஓடுகிற நதி மாதிரி ஒரு நெருடல் இல்லாமல் ஒரு நாவலை படிக்கிற பொழுது நமக்கே தோன்றும், இந்த நாவலின் இந்த பகுதியை இந்த எழுத்தாளர் அதிகாலையில் எழுதியிருக்கக்கூடும், இந்த பகுதியை உச்ச வெயிலில் எழுதியிருப்பார் என்னமோ, இந்த பகுதி சுமாராக இருக்கிறது என்று தோன்றும். அப்படி அல்லாமல் ஒரு சீராக எல்லா நாவல்களையும் எழுதிய ஒரு பெருமை தீஜாவுக்கு உண்டு. தீஜா அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பாத்திரங்களை கூட போக்கிற போக்கில் அதற்கு ஒரு உயிர் துடிப்பு கொடுத்து விடுவார். மோகமுள்ளில் பரிமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரே ஒரு முறை வருகிற ஒரு சிறுவன், அவன் பிறகு அந்த நாவலில் முன்னும் வரவில்லை பின்னும் வரவில்லை. அவருக்கு அந்த பாகக்காய் பிட்லா மிகவும் என்கிறார். அவன் எல்லோரும் சிரிக்கிறார்கள். அது ஒரு காட்சி வருகிறது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எழுதக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அவருக்கு. இந்த அன்பியாரது என்ற நாவலில் அந்த அனந்தசாமி அந்த துறவியிடம் இந்த பெண் ஒரு வேண்டுகோள் வைப்பாள். அவருக்கு மனம் மருகும். இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டோமே, நாம் என்ன துறவி, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெட்டு போயிட்டே இருந்தது. அவள் ஒரு வரம் மாதிரி கேட்பாள். எனக்குன்னு தாம்பத்தியம்னு ஒண்ணும் இல்லை, அதுல எனக்கு ஆசையும் இல்லை, வயசும் ஆயிடுச்சு. ஒரு வேண்டுகோள், எப்படி இருந்தாலும் எனக்கு நிச்சயப்பட்டவர் நீங்க தானே, எங்காச்சும் மாடியில நீங்க இருங்கோ, நான் தினம் சமைச்சு போடுறேன். உங்க அம்மாவும் போனப்பறம் நீங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன்னு கேள்விப்பட்டேன். என் சமையல நீங்க சாப்பிட்டு அங்க இருங்கோ, வேற எந்த தொந்தரவும் நான் தரமாட்டேன். ஆனா நான் சமைச்ச சமையல உங்களுக்கு போட்டு நீங்க சாப்பிடுற காட்சியை பார்த்தேன்னா எனக்கு அந்த நாள் சந்தோஷமா இருக்கும். தினம் அப்படி இருக்கலாமே, அதுல உங்களுக்கு என்ன தயக்கம், அந்த நேரம் குறையறதோ இல்லையோ, நீங்க அந்த நேரமும் சமூக சேவை பண்ணலாமே என்று அவள் கேட்பாள். அந்த விவாதத்திற்கு ஒப்புக்கொண்டு அவர் அந்த வீட்டு மாடிக்கே கூடி வருவார். நாள்தோறும் தட்டில் சாப்பாடு வைத்து கிண்ணம் 7-8 கிண்ணங்கள் வைத்து பொரியல் துவையல் எல்லாவற்றையும் சாம்பார் ரசம் எல்லாவற்றையும் வைத்து மாடி கலங்காமல் வசதிக்கு கொண்டு போய் அவரிடம் கொடுக்க சாப்பிடுவார். இவளுக்கு ஒரு அத்தை உண்டு. அந்த அத்தை இதெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாள், இப்படி ஆகிவிட்டது என்னுடைய ஜீவிதம் என்று. அந்த நாவலில் டொக்கி என்று ஒரு கேரக்டர் வரும், ஒரு பாத்திரம், ரொம்ப அழகான சுறுசுறுப்பான பாத்திரம். இவள் அந்த தட்டில் சாப்பாடு 7-8 கிண்ணங்களில் குழம்பு கறி ரசம் எல்லாம் வைத்துக் கொண்டு அலுங்காமல் மாடிக்கு எடுத்து கொண்டு போகிற பொழுது அந்த டொக்கி என்று அங்க வந்திருப்பாள். இந்த சுவாமிஜியை பார்ப்பதற்கு அவள் சொல்வாள், அக்கா எவ்வளவு அழகா இந்த கிண்ணத்துல நீ கீழே சிந்தாம எடுத்துன்னு போற, இந்நேரம் நான் தான் ஜலதரங்கம் வாசிச்சிருப்பேன். அவள் பதில், பொடி எனக்கு அவ்வளவு சங்கீத ஞானம் பத்தாது. அப்படியான ஒரு நயங்கள் இந்த திரைப்படங்களிலோ தொலைக்காட்சி தொடர்களிலோ நாம் கண்ணால் பார்த்து அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் பல இருக்கலாம். ஆனால் கண்ணால் பார்க்காமல் மனதால் மட்டுமே பார்த்து அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் ஜானகிராமன் இலக்கியத்தில் நிறைய உண்டு. ரவீந்திரநாத் தாகூர் கவிதைகளை எழுதிவிட்டு தொகுத்து புத்தகமாக போட்டார். கவிதைகளை எழுதுகிற பொழுது உடனடியாக கவிதையாக எழுதாமல் குறிப்பாக எழுதி வைப்பார்.
பிறகு அந்த குறிப்புகளை ஒரு உணர்வெழுச்சி வருகிற பொழுது ஒரு கவிதையாக மாற்றுவார். அப்படி அவர் எழுதி வைத்த குறிப்புகளை தொகுத்து ஸ்ட்ரே தாட்ஸ் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார்கள். அதில் பல வரிகளில் ஒரு வரி, இந்த வரியை நீங்கள் காட்சி ஊடகத்தில் காண்பிக்கவே முடியாது, ஆனால் அதை படித்தால் ஆனந்தமாக இருக்கும். அவர் எழுதுகிறார், பனித்துளி என்பது தாமரை இலையின் மேலே உள்ள சிறிய நீர்த்துளி, ஏரி என்பது தாமரை இலையின் கீழே உள்ள பெரிய நீர்த்துளி. எப்படி காட்சி ஊடகத்தின் மூலம் இதை அனுபவிக்க முடியும் இல்லையா? புத்தகம், வாசிப்பு, எழுத்திலக்கியம் என்பதற்கு நிரந்தரமாக ஒரு இடம் உண்டு. அப்படி எந்த வகையிலும் காட்சி ஊடகத்தில் கொண்டு வர முடியாத பல விஷயங்கள் மோகமுள் உள்ளிட்ட பல நாவல்களில் இருந்ததால் தான் ஞான ராஜசேகரன் எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட ஏதோ ஒரு நல்ல படம் அவ்வளவுதான். அதற்கு மோகமொழி பற்றி சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் பார்த்தால் நல்ல படம். என்னிடம் கேட்டால் மிக நல்ல படம், நல்லா எடுத்திருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு சின்ன விமர்சனமும் சொன்னேன். மோகமுள் நாவலுடைய கதாநாயகன், கதாநாயகி எல்லாமே சங்கீதம் தான். ஆனால் ஞான ராஜசேகரன் படத்தில் அது ஒரு காதல் கதையாக போய்விட்டது. மோகமுள் நாவலுடைய அடிநாதம் என்பது இசைதான், அது காதல் அல்ல. காதல் இரண்டாபட்சமானது. எனவே ஜானகிராமனுடைய இலக்கியத்தை முழுமையாக ஜானகிராமன் எழுதிய மாதிரியே திரைப்படம் எடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கும் உண்டு என்று தெரியவில்லை. ஆனால் தமிழில் தன்னுடைய நாவல்களில் தானே திரைப்படம் எடுத்து நாவலுக்கு இணையான அனுபவத்தை தந்த வகையில் ஜெயகாந்தன் பெருமைக்குரியவர். அவருடைய சில மனிதர்கள் அவருடைய யாருக்காக அழுதார், ஜோசப்பு பாத்திரத்தில் நாகேஷ் நடித்தது மிக அற்புதம். ஜானகிராமன் ஜெயகாந்தனை பற்றி நிறைய பேசுவார். ஜெயகாந்தனுக்கு கிடைத்த அந்த அதிர்ஷ்டம் ஜானகிராமனுக்கு இனியாவது கிடைக்குமா அல்லது கிடைத்தாலும் சரிவருமா என்று நமக்கு தெரியவில்லை. அந்த இலக்கியம் வந்து எழுத்துக்கானது, அதை படித்து படித்து அனுபவிக்க வேண்டும். இப்போது கூட பரபரப்பான வேலை இருக்கிற தருணங்களில் என் வீட்டு நூலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜானகிராமனாவை எடுத்து அது நடுவே ஏதாவது ஒரு பக்கத்தை நான் படிக்காமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். அப்படி இருந்தா கிடுகிடுவது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அது ஓடிவிடும். மோகமுள் ஜானகிராமனுடைய மற்ற எல்லா நாவல்களையும் நீங்கள் எம் எஸ் சுமலட்சுமியின் சங்கீதத்தை திரும்ப திரும்ப கேட்பது மாதிரி திரும்ப 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 படித்து அனுபவிக்கலாம். அந்த விஷயத்தை கானாசு பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்தினால் தான் ஜானகிராமனுடைய இலக்கியங்கள் இன்றளவும் இருக்கின்றன. மோகமுள், செம்பருத்தி ஜெர்மனி கதிரில் ஷாவி ஆசிரியராக இருந்து அப்போது ஜானகிராமன் எழுதியது. ஷாவிக்கு ஜானகிராமனிடம் ஒரு பெரிய மயக்கம் உண்டு என்று எனக்கு தெரியும். ஷாவியிடம் எனக்கு கேட்பதற்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருந்தது, ஒரு வாழ்நாள் கேள்வி. ஷாவியை ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டுவிட வேண்டும் என்று நான் தீர்மானித்திருந்த கேள்வி. அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தேன். ஷாவியின் மனதை கனிய வைத்து அந்த கேள்வியை கேட்க வேண்டும். உண்மையான விடை நமக்கு வர வேண்டும். ஏ நடராஜன் தொலைக்காட்சி இயக்குனர் ஷாவிக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். ஷாவியினுடைய கடைசி நாவலான வேதவித்து நாவலை நியூட்டன்ஸ் உணவகத்தில் வெளியீட்டு விழா நடத்தி ஏ நடராஜன் வெளியிட்டார். ஷாவி அதில் கலந்து கொண்டு மிகுந்த ஆனந்தத்தில் ஆழ்ந்திருந்தார். எல்லோருக்கும் விருந்து. ஷாவி கையில் ஒரு ஐஸ்கிரீம் அந்த கிண்ணத்தோடு நின்று கொண்டிருந்தார். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் என்றாலும் கூட அவரை பற்றி புகழ்மொழிகள் பல கேட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் கையில் ஐஸ்கிரீமோடு இருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த கேள்விக்கு சரியான விடை சொல்வார் என்பதற்காக நானும் ஒரு கப் ஐஸ்கிரீமோடு அவரிடம் போய் அந்த முதல் வாக்கியத்தை போட்டேன். அந்த முதல் வாக்கியத்திலேயே அவர் தடால் என்று மனதளவில் கீழே விழுந்த சப்தம் எனக்கு கேட்டது. நான் சொன்னது, என்ன நீங்க பத்திரிகையாளர் ஆயிட்டீங்க, தொடர்ந்து நீங்க எழுதியிருந்தா ஜானகிராமன் மாதிரி வந்திருப்பீங்க என்று சொன்னேன். அவருக்கு அப்படியா ஜானகிராமன் மாதிரி என்ன சொல்றீங்க? நான் போய் உண்மைதான் ஒரு அற்புதமான வழிபோக்கெல்லாம் மிக சிறந்த நாவல் சொல்லுங்க என்றார். உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி? புஷ்பா தங்கதுரை மூலமாக என் பேர் கமலாவை எல்லாம் தினமணிக்கதில் எழுத வைத்து தமிழில் ஆபாச இலக்கியத்திற்கு வித்திட்டவர் நீங்கள் தான். அதையே எப்படி செய்தீர்கள்? இப்போது புஷ்பா தங்கதுரையே மிக சாதாரண சைவ இலக்கியமாக இருக்கிறது. அதை மிஞ்சி நிறைய வந்துவிட்டது. அந்த காலத்தில் புஷ்பா தங்கதுரை அப்படி விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்பொழுது ஷாவி சற்று அமைதியாக இருந்துவிட்டு ஒரு கேள்வியை பதிலுக்கு கேட்டார். அவர் அந்த கேள்வியை கேட்டபொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் ஷாவியிடம் விவாதித்தேன். ஜானகிராமன் பாலியல் எழுதியிருக்கிறார், வெளிப்படையாக எழுதவில்லை. இந்த பாபு யமுனா சங்கமத்தில் கூட புடவை அந்த நாற்காலி மேல் கிடந்தது, அவ்வளவுதான், அதுக்கு மேல் கிடையாது. எல்லாம் இதுக்குத்தானா யமுனாவே கேள்வி கேட்டுவிட்டு எல்லாம் இதுக்குத்தான் என்று அவளே பதில் சொல்வாள், அவ்வளவுதான். அந்த செயலை விளக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் எழுதிய அந்த காலம் போய் இப்படியெல்லாம் எழுத்து வரும்படி நீங்கள் செய்துவிட்டீர்களே என்று நான் கேட்ட போது சற்று நேரம் அமைதி காத்த ஷாவி பதிலுக்கு என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்.
அந்த கேள்வி காரணமாக இப்படிப்பட்ட மோசமான செயலை சாவி செய்திருந்தாலும் கூட சாவி மேல் இன்னும் எனக்கு நிரந்தர மரியாதை உண்டு. அவர் சொன்னார், ஒண்ணு நினைச்சு பாருங்க, நான் அப்படி ஏதாவது எழுதியிருக்கேனா? அவர் அப்படி எழுதியிருக்க ஒரு பத்திரிகை ஆசிரியர் நினைத்திருந்தால் இடதுகையால் அப்படி அவர் எழுதி குவித்திருக்கலாம். தன்னுடைய பெயர் கிடக்கூடாது, தான் அப்படியெல்லாம் எழுதக்கூடாது என்று தீர்மானமாக இருந்த சாவி மற்றவர்களுக்கு வலை போட்டு தூண்டில் விதித்து அதன் மூலமா மற்றவர்கள் எழுதினார்களே தவிர சாவி எழுத்தில் ஆபாசமே கிடையாது. வெளிப்போக்கிலிருந்து வாஷிங்டன் திருமணத்திலிருந்து நகைச்சுவை எழுத்து பல வகையான எழுத்துக்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் ஜானகிராமனை பற்றி சொல்கிற பொழுது ஒரு அப்படி அற்புதமான ஒரு நாதஸ்வர கச்சேரி கேட்பது மாதிரி அவருடைய எழுத்து என்றெல்லாம் அப்படி மயங்கி மயங்கி அவர் கொண்டாடி இருக்கிறார். சாவியினுடைய மிக நெருங்கிய நண்பராக ஜானகிராமன் இருந்தார். நிறைய அவர் தினமணிகளில் சாவி ஆசிரியராக இருந்தபோது நிறைய எழுதி குவித்தார். ஆனந்த விகடன் ஜானகிராமனிடம் ஒரு தொடர் கேட்டு உயிர்த்தேன் என்கிற ஒரு தொடரை ஆனந்த விகடன் ஜானகிராமன் எழுதினார். ஜானகிராமனும் கோகுலும் இரட்டை நாயனம் மாதிரி என்று பத்திரிகை உலகில் பேசுவார்கள். ஜானகிராமன் கதை என்றால் கோகுலுவின் படம் தான் சரியாக இருக்கும் என்று. அந்த உயிர்த்தேன் நாவலுக்கும் கோகுலு தான் படம் வரைந்தார். அந்த உயிர்த்தேனில் தான் அந்த ஆமருவி என்கிற சிற்பி வருகிறார். கலாச்சாரம் ராஜகோபாலை வைத்து அவர் எழுதியது. இதில் ஒரு வரி வரும், அது ஏற்கனவே யாரோ ஒரு ஆங்கில இலக்கியவாதி எழுதியதுதான், அதிலிருந்து தான் நான் எடுத்துக்கொண்டேன். நித்யா ஒரு முறை என்னிடம் சொன்னார், அந்த ஆங்கில இலக்கியவாதியின் பெயர் தெரியவில்லை. ஒரு சிற்பத்தில் ஒரு கல்லில் ஏற்கனவே அந்த சிற்பம் இருக்கிறது, அந்த சிற்பம் தவிர்த்த மீதி கல்லைத்தான் உளியால் நான் தட்டுகிறேன், உள்ளிருக்கிற சிற்பம் வெளிப்படுகிறது என்று அவர் எழுதியிருந்தார். அதை நான் அவர்கிட்ட பேசிய பொழுது இது என்னுடைய சொந்த கற்பனை அல்ல, நான் இன்னொரு இடத்திலிருந்து நான் அதை எடுத்து தமிழ் கொடுத்திருக்கிறேன் அவ்வளவுதான் என்று அவ்வளவு வழக்கமாக சொன்னார். அசோகமித்திரனுடைய கணிப்பில் ஜானகிராமனுடைய நாவல்களில் மிகச்சிறந்த நாவல் என்பது உயிர்த்தேன். அது அசோகமித்திரனுடைய கணிப்பு. ஜானகிராமனுடைய முகமுள், அதில் ஆணைவிட பெண்ணுக்கு வயது கூடிய அந்த காதல். செம்பருத்தி, அதில் அன்னிமேல் கொண்ட அந்த காதல் காரணமாக அதை விட முடியாமல் தவிக்கிற அந்த அண்ணியினுடைய தவிப்பு. ஆனால் அந்த கதாநாயகன் எப்படி ஒழுக்கமாக இருக்கிறான் என்பது மாதிரி அன்னியும் பாலியல் கலப்பு உண்டு. மலர் மஞ்சம், பாலா என்கிற தன்னுடைய கதாநாயகி இரண்டு ஆண்களை மனதில் வைத்துக் கொண்டு யாருக்கு உடன்படுவது என்று ஊசலாடுகிறாள். இறுதியில் அவளுக்காக ஒரு கொலையை செய்கிறான் ஒருவன். அந்த கொலை யார் செய்தார் என்று வெளிப்படுவதிலே அவளுக்கு தெரியும், அதனால் அவனை மணக்கிறாள். அந்த நாவலின் கடைசி பகுதியில் வரும், இருக்கட்டும் அவனோட படுக்கையில படுத்தாலும் மனசுக்குள்ள இவனும் இருப்பானே என்று ஒரு கேரக்டர் பேசும். அது மாதிரியான நாவல் என்று இப்படி எல்லாவற்றிலுமே மென்மையான சற்று கூடுதலான பாலியல் விஷயங்களை எழுதிய ஜானகிராமன் பாலியல் விஷயமே தொடாமல் மிக மிக யோகியமாக எழுதிய ஒரு நாவல் அன்பே ஆரம்பதே. அப்படியே அப்படிப்பட்ட ஒரு எழுத்து போக்கை மாற்றி, ஆனால் அன்பே ஆரம்பதே மிகச்சிறந்த நாவல், அவரை ஈடுபட்டு எழுதிய உன்னதமான நாவல். ஏன் அப்படி எழுதினார்கள்? ஒரு விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு புரிந்துவிடும். அந்த நாவல் நாப்பாவின் வேண்டுகோளின் பேரில் கல்கியில் டி ஜானகிராமன் எழுதியது. நாப்பா இது மாதிரி எழுத்து உடன்படுகிறார்கள். ஜானகிராமன் மேல் அவருக்கு மிகுந்த மரியாதை உண்டு. பூப்பாரா போல, ஜானகிராமன் போல, எம்பிவி போல பாலியல் எழுதலாம் என்பதுதான் நாப்பாவின் கட்சி. ஆனாலும் நாப்பா கட்டியிருக்கிறார் பொழுது என்ன தோன்றியது? அவ்வளவு யோகியமான ஒரு நாவலை அவர் எழுதினார். அதற்கு நாப்பா தான் தலைப்பு வைத்தார். அன்பே ஆரம்பதே என்பது ஜானகிராமனுடைய அந்த நாவலுக்கு நாப்பா கொடுத்த தலைப்பு. மற்ற நாவல்களுக்கு ஜானகிராமனை தலைப்பு கொடுத்தார். இந்த நாவலுக்கு நீங்களே தலைப்பு வைங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாப்பா சொன்னதும் இதை விட சிறந்த தலைப்பு இருக்க முடியாது என்று ஒப்புக்கொண்டு அந்த நாவலை எழுதினார். அந்த நாவல் திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய ஒரு நாவலாக, பலமுறை பலரை வசீகரித்த நாவலாக இருக்கிறது. ஆனால் ஜானகிராமனுடைய சின்னதும் பெரியதுமான நாவல்களில் 10 நாவல்கள் இருக்கின்றன. அன்பே ஆரம்பதே, மலர் மஞ்சம், மோகமுள், அடி என்று ஒரு சின்ன நாவல், செம்பருத்தி, கமலம் என்ற ஒரு குறுநாவல், அமிர்தம் என்ற ஒரு நாவல், இப்படி பல இருக்கிறது. அமிர்தம் என்கிற நாவலுக்கு 5 பதிப்பகத்தார் 2ஆம் பதிப்பு வெளியிட்ட பொழுது என்னிடம் முன்னுரை கேட்டார்கள். ஜானகிராமனுடைய ஒரு நாவலுக்கு முன்னுரை எழுதக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்ததே என்று அது சமப்பட்டு எழுதியது. அவருடைய பார்வைக்கு அது போகும் இல்லையா? அப்படி பல நாவல்களை அவர் எழுதினாலும் கூட ஒவ்வொரு எழுத்தாளருக்குமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இது யாரும் கிடையாது. எல்லோருக்கும் ஒரு விமர்சனம் செய்கிற உரிமையும் உண்டு. நியாயமான விமர்சனங்கள் இருந்தால் அதை நாம் ஏற்கவும் வேண்டும். ஜானகிராமனுடைய கடைசி காலத்தில் அவருக்கு ஒரு முழு நாவலை கருக்கொண்டு எழுதுகிற வல்லமை போய்விட்டதோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. ஜானகிராமனுடைய மரப்பசு என்கிற நாவலை அவருடைய
பிரதான சிஷ்யான காவேரி லட்சுமி கண்ணன் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான எழுத்தாளர்கள் என்போன்றாலும் விரும்பி கொண்டாடப்படுகிற அம்பை போன்றவர்களாம் மரப்பசுவை பெரிதும் கொண்டாடுகிறார்கள். மரப்பசுவில் உள்ள பெண்ணிய கருத்துக்கள் காரணமாக அதை இவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்களே தவிர மரப்பசு அவ்வளவு செறிவான வடிவ சிறப்பு உள்ள நாவல் அல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பின்னால் நளபாகம் என்று கடையாழியில் அவர்கள் கடைசி நாவல் எழுதினார். அதுவும் சரியாக திரளவில்லை என்றால் ஜானகிராமனுடைய எழுத்தின் வசீகரம் நளபாகத்திலும் இருக்கும், மரப்பசுவிலும் இருக்கும். ஆனால் அவருடைய மற்ற நாவல்களோடு அவற்றை ஒப்பிட முடியாது. காரணம் வயோதிகம் காரணமாக முழுமையாக கருப்புண்டு எழுதுகிற ஒரு வல்லமை சிலருக்கு போய்விடுகிறது என்று தோன்றுகிறது. அதிக அகம்பாவம் கொண்டவர்களுக்கு சீக்கிரமே இது போய்விடுகிறது. சில எழுத்தாளர்கள் கடைசி 10 வருஷங்கள் எழுதாமல் இதுவே நான் எழுதியதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியதுதானே என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏன் எழுதவில்லை என்பதற்கு சரியான விடை கிடையாது. அகம்பாவம் தான் காரணம். அகம்பாவம் கலையை கொன்றுவிடும். ஜானகிராமனுக்கு அது இல்லை. ஆனாலும் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவரிடம் நேர்ந்ததோ என்று எனக்கு தோன்றுவதற்கான இன்னொரு காரணம், நீங்கள் கட்டாயம் தினமணிக்கத்தில் ஒரு தொடர் எழுத வேண்டும் என்று அவரிடம் நான் கேட்டுக்கொண்டேன். அப்பொழுது நாப்பா ஆசிரியராக இருந்தார். அவர் யோசித்தார், ஒரு பாத்திர சித்தரிப்பு மாதிரி அபூர்வ மனிதர்கள் என்று எழுதுகிறேன் என்று அவர் சொன்னார். அதில் பல்வேறு பாத்திரங்களை தனித்தனி அத்தியாயங்களாக எழுதி தொகுத்தார். அந்த பாத்திரங்களை ஒரு நாவல் பாத்திரங்களாக உருவாக்குகிற, ஒரு கதையை கருக்கொள்கிற அந்த மூளை அமைப்பு, அந்த சக்தி அவருக்கு போய்விட்டதோ என்று எனக்கு தோன்றியது. அப்படி எனக்கு தோன்ற இன்னொரு காரணமும் உண்டு. நாப்பா தினமணிக்கத்திற்கு வந்த புதிதில் நாப்பா, அகிலன், கூர் ஆகியோர் மூவரணி என்பார்கள். அவ்வளவு நண்பர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆகையால் எங்களுடைய அலுவலக ஓவியர் தாமரை அழைத்து அகிலனுடைய புத்தம் புதிய தொடர் விரைவில் ஆரம்பமாகிறது என்று ஒரு அறிவிப்பை செய்ய சொல்லி அகிலனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். ஒரு உரிமையின் பேரில் நான் அறிவிப்பு போட்டுவிட்டேன், முதல் அத்தியாயம் நீங்கள் என்று கொடுக்கிறீர்களோ அப்பொழுது தேதி போட்டுக் கொள்வோம் என்று தொலைபேசியை வைத்து விட்டார். அரை மணி நேரத்தில் அகிலன் ஓடி வந்து விட்டார். கார் எடுத்துக்கொண்டு திருமணிக்கத்தில் அலுவலகம் மாடியேறி வந்து நாப்பா கையை பிடித்துக் கொண்டு, தயவு செய்து இந்த அறிவிப்பை வெளியிடாதீர்கள், என் மனதில் என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது, என்னால் நாவல் எழுத முடியும் என்று தோன்றவில்லை. இது இவ்வளவு நாவல்கள், பாவை விளக்கிலிருந்து சித்திரப்பாவிலிருந்து எத்தனை எழுதி குவித்த நீங்கள் நாவல் எழுத முடியவில்லை என்கிறீர்களே, நான் எழுதி கொண்டுதானே இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அது உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம், எனக்கு அது இல்லை போல் இருக்கிறது. இனிமேல் என்னால் நாவல் எழுத முடியாது என்று மறுத்து விட்டார். பிறகு அவர் எதுவும் எழுதவில்லை. கொஞ்ச காலத்தில் நாப்பா காலமானார். நாப்பா காலமான போது டாக்டர் எஸ் ராமநாதன் 1 மாத இடைவெளியில் காலமானார். அப்பொழுது டாக்டர் எஸ் ராமநாதன், நாப்பா, அகிலன் மூவருமே 2-3 மாத இடைவெளியில் காலமாகிவிட்டார்கள். நாப்பா காலமான பிறகு அகிலன் காலமானார். நாப்பா காலமான போது எல்லா எழுத்தாளர்களும் ஒரு முறை நேரில் வந்து நாப்பாவின் மகனையை துக்கம் விசாரித்தார்கள். அகிலன் மட்டும் 2 முறை நேரில் வந்து துக்கம் விசாரித்தார். ஏன் என்று உங்களுக்கு தெரியும். நாப்பாவுக்கும் அகிலனுடைய 2வது மனைவிக்கும் கூட சிறந்த நட்புறவு இருந்தது. சில சமரசங்களுக்கும் நாப்பா பேசி ஒழுங்கு செய்து வைத்திருந்தார். அந்த மூவருக்குமாக இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. நாப்பாவை பற்றி நான், அகிலனை பற்றி அகிலன் கண்ணன், டாக்டர் ராமநாதை பற்றி ஆனந்தி ராமச்சந்திரன் எல்லோரும் அந்த தக்கர்பாபா வித்யாலயத்தில் பேசினோம். ஆனால் ஜானகிராமன் காலமான சந்தர்ப்பத்தில் ஒரு இரங்கல் கூட்டம் பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்றோ, ஜானகிராமனை பல வகையில் நாம் தொடர்ந்து அவருடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்றோ யாருக்கும் தோன்றியதாக எனக்கு தெரியவில்லை. சில 3-4 எழுத்தாளர்கள் தொடர்ந்து ஜானகிராமனுடைய எழுத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஜானகிராமனை அவர்கள் அவ்வப்போது உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட அப்படிப்பட்டவர்கள் மிக முக்கியமான சுப்பிரமணிய ராஜு காலமாகிவிட்டார். பிறகு மாலன், பாலகுமாரன் போன்றவர்களாம் ஜானகிராமன் மேல் ஈடுபாட்டோடு இருந்தார்கள். ஆனால் சம்பிரதாய ரீதியாக இப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று தோன்றவில்லை என்று சிலருக்கு நடக்கிறது. கானாசு காலமான போது அவருக்கு சீசு செல்லப்பா ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தினார். கானாசு முகத்தின் தொடக்கத்தில் அம்மை தழும்புகள் இருக்கும், பின்னால் போக போக அது மங்கியது. புதிதாக கொத்திய அம்மியின் மீது ஆழமாக அம்மை தழும்புகள் போல குத்துக்கள் தென்படுமே, அதுபோல் கானாசுவின் முகம் இருந்தது. அந்த போக போக அந்த அம்மி பழகிவிட்டால் அந்த புள்ளிகள் மறைவது மாதிரி பிறகு முகத்திலும் அது மறைந்து விட்டது என்றெல்லாம் செல்லப்பா பேசினார். தர்ம சிவராமன் அவர் இரங்கல் கூட்டம் அவர் காலமான போது கூட்டம் நடத்தினார்கள். அழகிய சிங்கர் போன்றவர்கள் எல்லாம் தர்ம சிவராமன் காலமான அந்த சந்தர்ப்பத்தில் ஏராளமான உதவிகளை வெளி ரங்கராஜனோடு இணைந்தவர் எல்லாம் செய்தார்கள். இப்படி எழுத்தாளர்கள் பலரை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் எனக்கு இந்த ஒரு நடுவயது கலந்திருக்கிற கடந்து இன்னும் எவ்வளவு நாள் வாழ்ந்த காலம் நான் வாழப்போவதில்லை. இப்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஜானகிராமன் ஓரளவு வசதியாக இருந்தவர் தான். ஆனாலும் எழுத்தாளர்களை கொண்டாடுகிற முறை
நிலைமை என்பது எழுத்தாளர்களை பாராட்டுவது, எழுத்தாளர்களை பற்றி பேசுவது, எழுத்தாளர்கள் பெயரில் விருதுகளை நிறுவுவது, எழுத்தாளர்கள் பெயர்களில் போட்டிகளை அறிவித்து நடத்துவது, இவையெல்லாம் விட எழுத்தாளர்கள் இருக்கிற பொழுது அவர்களுக்கு பொருளுதவி செய்வது, அதுதான் முக்கியம். என்னுடைய நான் பழகின பல எழுத்தாளர்களுடைய பொருளாதார சிரமங்களை நான் அறிந்திருக்கிறேன். வள்ளிக்கண்ணன் எனக்கு போர்த்துகிற பொன்னாடைகளுக்கு பதிலாக வேட்டி போர்த்தி இருந்தால் உணவு, உடை, உரைகள் ஒன்றின் பிரச்சனையாவது எனக்கு தீர்ந்திருக்கும் என்று வருத்தப்படுவார். பொன்னாடை வைத்து செய்வது, இடுப்பில் கட்டிக்கொண்டு போக முடியாது இல்லையா? எனவே நாம் யாரையாவது, வெளிதேசங்களில் இருக்கிறது, கேரளத்தில் இருக்கிறது, கேரளத்தில் ஒரு எழுத்தாளருடைய கதை பிடித்திருந்தது என்றால் தனிப்பட்ட முறையில் அந்த எழுத்தாளருடைய விலாசத்தை வாங்கி உங்கள் வாசகன் என்று சொல்லி அவருக்கு தனியே காசோலை அனுப்புகிறார்கள், அவருக்கு பணம் கொடுக்கிறார்கள், அவருக்கு கொண்டாடுகிறார்கள். தமிழில் அந்த மரபில் புத்தகங்களை விலை கொடுத்து வாங்குவதே ஒரு சரியான மரபாக இல்லை. இதுதான் தமிழ் மொழியினுடைய நிலைமை. ஆனால் சிட்டி என்கிற மனிதன் மூலமாகத்தான் தனக்கு மிகச்சிறந்த ஒரு வானொலி வாய்ப்பு கிடைத்தது என்பதையும், அதன் காரணமாகத்தான் பொருளாதார சிரமம் இல்லாமல் தன்னால் வாழ முடிந்தது என்பதையும் கடைசி நாள் வரை ஜானகிராமன் மனதில் வைத்திருந்தார். அந்த மரியாதையை தொடர்ந்து அவர் சிட்டிக்கு கொடுத்து வந்தார். முகமுள், அன்பே ஆரம்பத்தே, மலர் மஞ்சம், செம்பருத்தி, அடி, நடவாகம், மரப்பசு, உயிர்த்தேன், இப்படியான பல நாவல்களில் அவ்வளவு இலக்கியத்தரமில்லாத நாவல் என்று நடுநிலையாளர்களால் சொல்லப்படுகிற மரப்பசு, நடவாகம் நாவல்களை கூட மிக உயர்ந்த நாவல் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடைசி வரை நடுநிலை தவறாமல் வார்த்தைகளை எச்சரிக்கையாக உபயோகித்து எழுதிய அசோகமித்திரன் உயிர்த்தேன் நாவல் ஜானகிராமனுடைய நாவல்கள் மிகச்சிறப்பானது என்று கொண்டாடுகிறார். அவர் அப்படி கல்கி பத்திரிகையில் ஒரு முறை எழுதிய பிறகு உயிர்த்தேனை திரும்பவும் நான் வாசித்தேன். அதனுடைய ஒரு தனி வசீகரம் இருக்கிறது. ஆனால் உயிர்த்தேன், செம்பருத்தி, மலர்மஞ்சம் போன்ற நாவல்களை விட அதிக புகழ்பெற்ற நாவல் முகமுள். ஆனால் அதில் ஒரு முக்கியமான குறை இருக்கிறது. அந்த குறையை சுப்புடு சொல்லி இருக்கிறார். வடவடவென்று இருக்கிறது முகமுள், அதை கட்டாயம் எடிட் செய்ய வேண்டும் என்று சுப்புடு சொல்லி இருக்கிறார். சுமங்களாவில் வந்த சுப்புடுவின் பேட்டியும் இது போன்ற பல பேட்டிகளையும் தொகுத்து கலைஞர் முதல் கலாப்பிரியா வரை என்கிற ஒரு நூலாக கவிஞர் இளையபாரதி வெளியிட்டார். ஜானகிராமனை பற்றி சுப்புடு மிக முக்கியமான ஒரு விஷயம் பதிவு செய்திருக்கிறாரே, முகமுள்ளில் எடிட்டிங் தேவைப்படுகிறது. ஜானகிராமன் போன்ற பிரமாதமான எழுத்தாளர்களுக்கு ஒரு நல்ல எடிட்டர் கிடைத்திருந்தால் இன்னும் கூட அவருடைய எழுத்து சிறந்திருக்கும் என்று ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறாரே, அதை எங்காவது பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தேன். ஜானகிராமன் நாவல்களில் எடிட்டிங் தேவை என்று சுப்புடு சொன்ன விஷயம் எடிட் செய்யப்பட்டுவிட்டது. அது ஒரு சிக்கல். ஆனால் என் நினைவு பழுதா என்று எனக்கு சங்கடம் இருந்தது. பிறகுதான் அந்த குவிகம் அமைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து சுபமங்களாவை அந்த இணையதளத்தில் இப்பொழுது நிரந்தரமாக இருக்கிற மாதிரி வெளியிட்டிருக்கார். அதை தேடி பார்த்தேன். என்னுடைய நினைவு சரிதான். சுப்புடு அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். பொதுவாக இசை உலகம் சார்ந்தவர்களாக இருந்தாலும், நடன உலகம் சார்ந்தவர்களாக இருந்தாலும், இலக்கிய உலகம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவரவர்களே தங்களுடைய அறிவின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக ஜானகிராமனை பற்றி ஏதாவது சொல்வது என்கிற ஒரு மரபும் இருந்துச்சு. ஜானகிராமன் பற்றி சொன்னால்தான் அந்த வரிசையில் நாம் இருப்போம் என்கிற கண்ணோட்டத்தில் ஏதாவது சொல்வார்கள். அந்த மாதிரி ஜெயகாந்தன் ஜானகிராமனை பற்றி நிறைய திட்டி இருக்கிறார், நிறைய மேடைகளில் திட்டி இருக்கிறார். நான் தனியாக பேசுகிற பொழுது கொண்டாடுவார், அவரை மாதிரி உண்டா இருப்பார். ஜானகிராமனுடைய எழுத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுவது மாதிரி உட்கார்ந்து ஜெயகாந்தன் பேசியிருக்கிறேன். ஆனால் அவர் பேட்டி கொடுக்கிற பொழுது தமிழில் தன்னுடைய எழுத்தை தவிர வேறு எதையுமே தான் படிப்பதில்லை என்பதாக அவர் பேட்டி கொடுப்பார். மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஊடாடினாலும் கூட ஜானகிராமனை படிக்காத நல்ல எழுத்தாளர் என்பவர் தமிழில் இல்லை. இன்றைக்கு என்னுடைய வருத்தமே, வருகிற இளைய தலைமுறை ஒரு உச்சத்தை தொட்ட ஜானகிராமன் சங்க பாடல் உச்சமான பாடல், திருக்குறள் மிக உயர்வானது, கம்பராமாயணம் மிக மிக அற்புதமானது. ஆனால் கம்பராமாயணத்தை நான் படித்து அனுபவிக்கிற மாதிரி ஒரே இல்லாமல் எல்லோரும் படித்து அனுபவிக்க முடியுமா? நான் தமிழ் முறையாக படித்தவன், எனக்கு அந்த வார்த்தைகள் தெரியும். பிரிபி ஷாஹாடும் அச்சிரும் என்றால் கூட இளைஞர்களுக்கு புரியவில்லை என்ன என்று கேட்கிறார்கள், ஒரே இல்லாமல் புரியவில்லை. ஆனால் சங்க இலக்கியத்திற்கும் என்னுடைய வார்த்தைகளை அசோகமித்திரன் மாதிரி தான் பயன்படுத்துகிறேன், உணர்ந்து மிகை புகழ்ச்சி அல்ல. சங்க இலக்கியத்திற்கும் சிலப்பதிகாரத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் இணையாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான மொழிநடையில் அமைந்தது ஜானகிராமன் இலக்கியம். இன்னும் 2-3 நூற்றாண்டுக்கு பிறகு எத்தனையோ எழுத்தாளருடைய இலக்கியங்கள் உதிர்ந்துவிடும். ஒரு சினிமா
புகழ் காரணமாக இன்று நிலைத்திருக்கிற பல எழுத்தாளர்களுடைய இலக்கியங்கள் வருங்காலத்தில் எந்த அந்தஸ்தில் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. இப்போதே இந்த தற்காலத்திலேயே நாம் பார்க்கிறோம், எண்ணற்ற பேர் எழுதினார்கள். என்ஆர் தாசன் சொற்கோலங்கள் என்று எழுதினார், யாரும் அவரை பற்றி பேசுவதில்லை. எம்.வி. வெங்கட்ராமனை பற்றி எத்தனை பேர் பேசுகிறார்கள்? ஒரு குறுகிய வட்டம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த குறுகிய வட்டத்தில் மேலான இலக்கியமாக ஜானகிராமனுடைய இலக்கியம் என்றென்றும் பேசப்படும். ஜானகிராமனுடைய இலக்கியத்திற்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை என்பது அதை இதுவரை படிக்காத இளைஞர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துவது. அப்படி படித்தால்தான் இலக்கியம் என்பது என்ன, எழுத்தில் இதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு இத்தகைய கூட்டங்கள் துணையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஜானகிராமனை பற்றி சொல்வதற்கு இன்னும் பல விஷயங்கள் என்னிடம் இருக்கிறது. ஆனால் ஒரு பத்திரிகையில் ஒரு எழுத்தில் எடிட்டிங் என்பது மிக மிக முக்கியம் என்று நாம் சொன்னோம் இல்லையா? ஆக அவ்வளவு முக்கியமில்லாத விஷயங்களை எல்லாம் எடிட் செய்துவிட்டு ஓரளவு முக்கியம் என்று நான் கருதியவற்றை சொன்னேன். எனக்கே இது மாதிரி எழுத்தாளர்களை பற்றி பேசுகிற பொழுது, மற்றவர்கள் பேசுகிற பொழுது எழுத்தை பற்றி மட்டுமே பேசிவிட முடியும் இல்லையா? ஜானகிராமனுடைய எழுத்தை பற்றி மட்டும் படித்து அவருடன் பழக்கமே இல்லாதவர்கள் அந்த எழுத்தை பற்றி மட்டுமே பேச முடியும், நானும் அனுபவிக்க முடியும். ஆனால் என் போல் மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்க பெற்றவர்கள் அந்த பாக்கியத்தை கொஞ்சமாவது எடுத்து சொல்வதுதான் எங்களுடைய கடமை என்று கருதுவதால் அந்த எழுத்தோடு என்னுடைய சில அனுபவங்களையும் சேர்த்து சொன்னேன். ஜானகிராமனுடைய எழுத்து என்பது எப்படி சங்ககால, இடைக்கால, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் போன்றவற்றிற்கு இடையான ஒரு இலக்கியமோ அது மாதிரி ஜானகிராமன் என்கிற மனிதர் எந்த வரிசையில் வருகிறார் என்றால், குணங்களால், தன்னுடைய பெருந்தன்மையால், தன்னுடைய நேர்மையால், முற்றிலும் தற்பெருமையை தவிர்த்து விட்டதால், மிக உயர்ந்த மனிதராக வாழ கடைசி வரை முயற்சி செய்ததால் அவர் வியாசர், வசிஷ்டர், வால்மீகி போன்ற ரிஷிகளின் பரம்பரையில் வருகிறவர். தமிழ் எழுதினார், அவ்வளவுதான். வியாசருடைய பாரதத்தில் எண்ணற்ற பாத்திரங்கள் என்று சொல்கிறார்கள். தமிழில் கூட மோகநூலில் அத்தனை பாத்திரங்கள் உண்டு. திரும்ப திரும்ப படிப்பதற்கு, பேசுவதற்கு எண்ணற்ற பாத்திரங்கள். பாபு யமுனா மட்டுமல்ல, ஏராளமான பாத்திரங்கள் உண்டு. ஜானகிராமன் பயன்படுத்திய உத்தி என்பது அதிகமில்லை. தமிழில் ஏராளமான உத்திகளில் சிறுகதைகள் எழுதியவர் என்கிற பெருமை கோபிகிருஷ்ணனுக்குரியது. சுஜாதா 2 கடிதங்கள் என்று 2 கடிதங்களில் ஒரு கதை எழுதியிருக்கிறார். வாவேஸ்வருடைய குளத்தங்கரை அரசமரம் என்பது அரசமரம் பேசுவது போன்ற பாணியில் எழுதப்பட்டது. ஜானகிராமனுடைய எழுத்து பெரும்பாலும் ஒரு கதாசிரியர் கூற்றாகத்தான் அமைந்திருக்கிறது. பெரிய உத்திகளில் அவர் பெரிய வகையில் ஈடுபட்டு அதில் ஒரு நாட்டம் செலுத்துகிறார் என்று சொல்ல முடியாது. ஆனால் திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய ஒரு ரீடபிலிட்டி என்கிறோமே, அப்படி படிக்கிற ஒரு விறுவிறுப்பு அதில் நிரந்தரமாக இருந்தது. கதையை எப்படி முடிக்கிறது என்று வருகிற பொழுது சில இடங்களில் அவருக்கு ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரத்திற்கு கடிதம் எழுதுகிற உத்தி கை கொடுத்திருக்கிறது. மோகமொழியில் அந்த யமுனா தன்னை விட வயதில் குறைந்த பாபுவோடு தான் வாழ தொடங்கிவிட்டதை பற்றி பாபுவின் அப்பாவுக்கு கடிதம் எழுதுகிறாள். அந்த அப்பா அதற்கு பதில் எழுதுகிறாள், பராசக்தியினுடைய சன்னிதானத்தில் எதுவும் புதுமை இல்லை, எல்லாம் இருப்பதுதான், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், என்னுடைய ஆசீர்வாதம் என்று எழுதியிருக்கிறார் அந்த தந்தை, அதாவது யமுனாவின் மாமனார். அந்த கடிதத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த ரயிலில் இந்துஸ்தானி சங்கீதம் பயில்வதற்காக பாபு புறப்படுகிற அந்த ரயில் கிளம்புகிற நேரத்தில் அப்பாவுடைய கடிதம் என்றவள் கொடுத்து விடுகிறாள். அந்த கடிதத்தை அவர் படிப்பதோடு அந்த கதை முடிகிறது. அந்த கடிதத்தில் உள்ள விஷயம் அந்த நாவலில் உள்ள எல்லா முரண்பாடுகளையும் சமன் செய்கிறது. மிகுந்த ஒரு சம்பிரதாய ரீதியாக வாழ்கிற, மந்திரங்களில் தேர்ச்சி உள்ள, ஜபதபங்களில் தேர்ச்சி உள்ள பாபுவினுடைய தந்தை இந்த முரண்பாடு, வயது முரண்பாடு உள்ள அந்த திருமணத்தை பராசக்தியின் ஆட்சியில் எதுவும் புதுமை இல்லை என்று அங்கீகரித்திருப்பது என்பது அதற்கு ஒரு முதிரை. அதற்கு அந்த கடிதம் என்கிற உத்தியை அவர் பயன்படுத்துகிறார். அதே மாதிரி உயிர் தேனில், செங்கம்மாவில் அளவற்ற ஒரு காம வேட்கை கொடுக்கிற அந்த பயணிமேல் என்கிற அந்த வில்லன் பாத்திரம் இறுதியில் முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு விடுகிறான். தற்கொலை செய்து கொள்கிற பொழுது யார் மேல் அவன் காமம் கொண்டிருந்தானோ அவளுடைய கணவனுக்கு அவன் கடிதம் எழுதுகிறான். அந்த கடிதத்தை அவர் பிரித்து படுக்கிறார். அந்த கடிதம் மிக உருக்கமான கடிதம். அந்த கடிதத்தோடு அந்த நாவல் முடிகிறது. எனவே சம்பிரதாய ரீதியாக எழுதினாலும் கூட ஒரு நாவலை எழுதி கொண்டே வருகிற பொழுது ஒரு இடத்தில் முடிக்க வேண்டும் என்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு கடிதம் மூலமாக முடிக்கலாம் என்கிற ஒரு உத்தி அவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழினுடைய, தமிழர்களுடைய, நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியமான சங்கீதம், பாரம்பரியமான நடனம், பாரம்பரியமான சிற்பம், பாரம்பரிய ஓவியம் என்று இப்படி எல்லா வகையான பண்பாட்டு செழுமையும் தன்னுடைய இலக்கியத்தில் போற்றி போற்றி வளர்த்தவர் தி. ஜானகிராமன். அவருடைய இலக்கியத்தில் இருக்கிற ஒரு 10% கூறுதான் அந்த பாலியல் என்பது. ஆனால்
தவிர அது அல்ல. அதை விட்டுவிட்டாலும் ஜானகிராமனிடம் நாம் தெரிந்து கொள்ளவும் பின்பற்றவும் அறிந்து கொள்ளவும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. முக்கியமாக சொல்லாமல் சொல்லி ஒரு விஷயத்தை நம் மனதில் புரிய வைப்பது என்பது மிக அரிய தேர்ச்சி. ஒரு 2 வரிகளை சொல்கிற பொழுது சொல்லாமல் சொல்லப்பட்ட ஒரு வரி நமக்கு புரிய வேண்டும் இல்லையா? அதற்கு அபாரமான கலை தேர்ச்சி தேவை. அதில் ஜானகிராமன் மிக உயர்ந்திருந்தார் என்கிற வகையில் ஒரு 1/4 மணி நேரம் தாண்டி விட்டேன் என்று நினைக்கிறேன். ரொம்ப ஆனந்தமாக எல்லோரும் கேட்ட போது மேலும் கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தோன்றுகிறது. என்றாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு தேவை. ஒரு சஷ்டி கவசம் படித்தால் அதில் பின்னால் என்னென்ன பயன் என்று வரும். நாராயணியம் படித்தால் பலஸ்ருதி என்னென்ன பயன் என்று வரும். அது மாதிரி என்னுடைய உரையின் பயனாக எது இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஜானகிராமனை பற்றி கேட்காதீர்கள், ஜானகிராமனை படியுங்கள், திரும்ப திரும்ப படியுங்கள். சிறந்த வாய்ப்பு அழகிய சிங்கருக்கு நன்றி. எப்படி சிறந்த வாய்ப்பு இருந்தால் இவ்வளவு உயர்நிலை பிரமுகர்கள் கூடியிருக்கிற ஒரு அரங்கம். நன்றி, வணக்கம். இப்ப ஏதாவது அவர்கிட்ட கேள்வி கேட்கல. ஜானகிராமனுடைய தீவிர அன்பர்கள் பலர் இருக்கிறார்கள். விஜயதிருவேங்கடெல்லாம் அவரை நேரில் பார்த்து பழகியவர், வானொலியில் இருந்தவர். முக்கியமா ஜானகிராமன் நாவல்களை பத்தி நிறைய சொல்றீங்க. சிறுகதைகளே சிறுகதைகள் உச்சம். சிரிப்பு ஒரு கதை 50 கதை சொல்லலாம். வேண்டாம் பூசணி, மனம், காண்டாமணி 50 கதை சொல்லலாம். மேகி நாட்டுக்குட்டி 85 கதைகள் அவர் எழுதியிருக்கிறார். மறதிக்கு 85 கதைகள் எழுதியிருக்கிறார். ஆனால் இங்கு ஜானகிராமனை சிறுகதைகளில் அதிகம் அறிமுகம் இல்லாத அரங்கம் இருந்தால் அவர்களுக்கு ஜானகிராமன் சிறுகதை எப்படிப்பட்டது என்பதை தெரிவிப்பதற்காக ஜானகிராமனுடைய அந்த பாலியல் பாடலிலேயே அமைந்த ஆனால் மிக அற்புதமான முடிவுடைய மனம் என்கிற சிறுகதையும் சுருக்கமாக சொல்கிறேன். ஜானகிராமனுடைய அல்ல வேறு எந்த எழுத்தாளருடைய சிறுகதைகளையும் சுருக்கி சொல்வது என்பது அந்த ஆத்மாவுக்கு செய்கிற பெரிய துரோகம். ஆனால் ஜானகிராமன் மதிப்பாராக. இந்த மனம் என்கிற கதையினுடைய கதாநாயகி பாலியல் தொழில் செய்பவள். அதில் அவளுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அதுதான் அவளுடைய நிலை. அவளுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. மறுநாள் ஒரு திரைப்படத்திற்கு பூஜை போட போகிறார்கள். ஒரு பிரமுகர் வந்து அந்த திரைப்படத்தை தொடங்கி வைக்க போகிறார். அந்த திரைப்படத்தில் கதாநாயகிக்கு தோழியாக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவளுக்கு வந்திருக்கிறது. எனவே அங்கிருந்து நல்ல ஓய்வு எடுத்துக் கொண்டு அவள் நம்புகிற முருகப்பெருமானை பிரார்த்தித்து காலை குளித்து விட்டு அந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். வழக்கமாக வருகிற ரிக்ஷாக்காரன் கதவை தடுக்கிறான். அவள் என்னை கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட செல்வந்தர் அந்த உணவகத்தில் காத்திருக்கிறார். இங்கிருந்து வந்தவர் யாருக்கு தெரியாது, ஆனால் மிக நாகரிகமானவர். சாதாரணமாக ஒரு இரவுக்கு 10,000 என்றால் 50,000 வரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறார். ரொம்ப நாகரிகமானவர் என்பதால் நாகரிகமான ஒரு நபர் வேண்டும் என்று கேள்விப்பட்டால் உங்கள் நினைவு வந்தது. இது ரிக்ஷாக்காரனுடைய வாக்கியம். இதெல்லாம் நினைவு சொல்கிறேன். நீங்கள் கதையை கொடுத்தால் பிரமாதமாக இருக்கும். இவள் யோசிக்கிறாள். தொகை பெரிய தொகை. சரி என்று உடன்படுகிறாள். எனக்கு நன்றாக ஞாபகம் போய் இந்த முருகர் படத்திற்கு முன்னால் என்று கும்பிட்டு விட்டு தன்னுடைய அறையை பூட்டிக் கொண்டு உள்ளே வருகிறாள். ரிக்ஷாவில் இறங்குகிறாள். ரிக்ஷா அந்த உணவகத்திற்கு செல்கிறது. இவள் அந்த உணவகத்தில் கால் வைத்து இறங்குகிற பொழுது திடீரென்று அங்கு மின்சார துண்டிப்பு விளக்குகள் அடைந்து விடுகின்றன. அதனால் அவன் இந்த 2வது மாடி நிறுத்தலாமே என்று அவனை கொண்டு வந்து அந்த அறையில் நிறுத்திவிட்டு அந்த ரிக்ஷாக்காரன் சென்று விடுகிறான். இவளுக்கு என்ன செய்வதற்கு தெரியவில்லை. கரண்ட் மறுபடியும் எப்போது வரும் என்று தெரியவில்லை. தட்டுகிறாள். அவர் கதவை திறந்து பார்க்கிறார். மாமா என்று மிக மரியாதையாக பண்பாடோடு உள்ளே அழைக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு தாழ்வு வாசனை போல் ஒரு வாசனை உள்ள ஒரு பவுடர் பூசி இருக்கிறார். அந்த மனம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. மறுபொழுதுதான் அந்த மனம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. பிறகு அவள் உடன்படுகிறாள். அவர் செயல்கள் முடிந்த பிறகு ஒரு கனமான பணம் வைக்கப்பட்ட உரையை
காட்டியவர் என்பது மாதிரி இவளுக்கு தோன்றுகிறது. அந்த உரை வாங்கியும் கரண்ட் வரவில்லை. பேசிய விட உள்ளே அவள் தொகை இருக்குமா எண்ணி பார்க்க வேண்டும். ஏமாற்று போகல எல்லா இடத்திலும். ஆனால் அப்படி எண்ணி பார்க்க அவளுக்கு தோன்றவில்லை என்றால் அவ்வளவு பண்பாடான மனிதராக இருக்கிறார் அவர். சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று புறப்படுகிறாள். ரிக்ஷாவுக்கு ஏறி வீட்டுக்கு கடலை சாப்பிட்டு முதல் அவசரமாக அந்த மின்விளக்கை போட்டு எண்ணி பார்க்கிறாள். பேசிய தொகை சரியாக இருக்கிறது. எவ்வளவு பண்பட்ட மனிதன் நினைத்துக் கொள்கிறாள். ஆனால் மறுநாள் அவளுக்கு அந்த படத்திற்கு பூஜை அதற்கு செல்ல வேண்டும். தூங்கி எழுந்து ஓய்வெடுத்துக் கொண்டு பிறகு அவசரமாக குளித்து ஒப்பனை செய்து கொண்டு அவள் செல்கிறாள். அந்த பூஜை அந்த முக்கியமாக அந்த திறப்பு விழாவெல்லாம் அந்த பிரமுகர் வந்துவிட்டார். எல்லோரும் போய் கை கொடுக்கிறார்கள். இவள் தொலைவில் இருந்து பார்க்க சங்கடமாக இருக்கிறது. அவர் முடிச்சா தொங்குகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறுவனை அழைத்து வந்திருக்கிறார்கள் நினைத்து இவ்வளவு பேர் வழியில்லாமல் போய் கை குலுக்குகிறாள். கை குலுக்குகிற பொழுது அந்த உணவகத்தில் அவரிடமிருந்து வீசியதே அந்த அற்புதமான மனம் அது அங்கே வீசுகிறது. அதோடு கதை முடிகிறது. மின்வெட்டு என்பதெல்லாம் திட்டமிட்ட சதி என்பதெல்லாம் அவளுக்கு பின்னால் தான் புரிகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு கதையிலும் அந்த இறுதி முடிவு என்பது மெல்ல மெல்ல வளர்ந்து வித்தியாசமாக நாம் எதிர்பாராத ஒரு முடிவோடு அமைகிறது. வேண்டாம் பூச்சிகள் என்கிற கதை அளவுக்கு மீறி வயது வாழ்ந்து மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு கிழவியை பற்றிய கதை. மேரியின் ஆட்டுக்குட்டி என்கிற கதை ஒருவன் அவளை வஞ்சித்து விடுகிறான். ஆனால் அவளை மணந்து கொள்வதில்லை. அவள் ஒரு மாத விடுதியில் தருகிறாள். அவனுக்கு மனமாகிறது. அவன் மனைவி காலமாக விடுகிறாள். மனைவி காலமான பிறகு இவளை அழைத்து செல்வதற்காக அவன் வருகிறான். அவள் அவனை நிராகரித்து விடுகிறாள். அந்த நிராகரிப்பில் அந்த கடைசியில் அதை வைத்து அந்த கதையை மிக அழகிய ஒரு சொல்லோவியமாக திட்டுகிறான். ஜானகிராமனுடைய நாவல்கள் சிறுகதைகளை பார்க்கிற போது சிலருக்கு நாவல்கள் சிறப்பாக வரும், சிறுகதைகள் வராது. சூடாமணி உலகத்தரத்திற்கு சிறுகதை எழுதியவர். ஆனால் நாவலில் அவருக்கு உள்ளக்கடல் என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கார். மிக சுமாரான நாவல். சிலருக்கு சரித்திர நாவல் சிறப்பாக வரும், சிலருக்கு சரித்திர நாவல் எழுதவே வராது. உடனே அவர்கள் என்ன அறிக்கை விடுவார்கள்? சரித்திர நாவல் என்பது இலக்கியமே அல்ல என்று ஜெயகாந்தன் அறிக்கை விட்டதன் காரணம் என்ன? அவருக்கு சரித்திர நாவல் எழுத வரவில் இருந்துகிறாங்க. இதெல்லாம் நம்முடைய இலக்கியத்தில் நடக்கும். ஆனால் இலக்கியத்தினுடைய துறைகள் ஒவ்வொன்றும் தனித்தனி வலிமை உடையவை. அவர்களுடைய மூளை கூறுக்கு ஏற்ப ஒரு துறையை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்திரா பார்சாரதி கவிதை எழுதியதில்லை, ஜானகிராமன் கவிதை எழுதியதில்லை. ஆனால் இந்திரா பார்சாரதி, ஜானகிராமன் போன்றவர்கள் சிறுகதை நாவல் இரண்டு துறைகளிலும் உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள். ஜானகிராமனுடைய சிறுகதைகள் 85 சிறுகதைகள் 7 தொகுதிகளாக வந்து இப்போது முழு தொகுதியாக கிடைக்கின்றன. வரிசையாக அந்த சிறுகதைகள் உட்கார்ந்து ஒவ்வொரு சிறுகதையும் படித்து முடித்து விட்டு கொஞ்ச நேரம் மனதில் அசை போட்டு திரும்பவும் அதை பார்க்கிற பொழுதுதான் அவர் எந்த உணர்வு எல்லைக்கு நம்மை கொண்டு செல்கிறார் என்று தெரியும். அப்படி அற்புதமான கதைகள். பாயசம் என்னுடைய தங்கை கணவர் பாலு மிக சரியான நேரத்தில் நினைவுபடுத்தினார். அதாவது தமிழில் எதிர்மறை உணர்வுகளை கதையாக்கிய எழுத்தாளர்கள் மிக குறைவு. நாம் நேர்மையான உணர்வுகள், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இது மாதிரியான உணர்வுகளை தான் பல்வேறு வகைகளில் கதையாக சொல்கிறார்கள். எதிர்மறை உணர்வுகளில் ஒன்று வஞ்சம், பழி, பொறாமை போன்றவை. சூடாமணி ஒரு கதை எழுதுகிற சட்டன் அந்த கதையுடைய தலைப்பு ஞாபகம் வரவில்லை. அந்த கதையில் 2 தோழிகள். ஒரு தோழிக்கு மார்பகம் மிக குறைவு. அதனால் இந்த தோழி அவளை டென்னிஸ் கோர்ட் என்று கூப்பிடுவாள். இதனால் இவளுக்கு மிகுந்த சங்கடமாக இருக்கும். இவளும் அவளும் பிரிந்து விடுவார்கள். ஆனால் அவள் சொன்ன அந்த வாக்கியம் அவள் மனதில் உரைத்துக் கொண்டே இருக்கும். யார் கிண்டல் செய்தாலோ அந்த பெண்ணுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்து அதை எடுத்து விடுவார்கள். அப்போது அவள் வந்து சர்வீஸ் செய்துவிட்டு அவளை நன்கு குணப்படுத்தி விட்டு அவளுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு செல்வாள் ரயிலில். திடீர்னு ஏன் இவள் உபசரிக்கிறாள், இவ்வளவு செல்கிறாள் அவளுக்கு தெரியாது. அவள் திரும்பி போகிற பொழுது இவள் ரயிலில் வழியனுப்ப போவாள். அவள் போகிற போக்கில் இவளிடம் சொல்லுவாள், இப்பொழுது நீ டென்னிஸ் கோர்ட் தான். இது ஒரு எதிர்மறை கதை. அதே மாதிரி அவர் பாலு சொன்ன பாயசம் என்கிற கதை பொறாமையால் வெந்த ஒரு கிழவர் திருமணத்திற்காக அந்த சமைத்து வைக்கப்பட்டிருந்த பெரிய பாயச அண்டாவை அதில் பள்ளி விழுந்ததாக பொய் சொல்லி சாக்கடை கொட்டி விடுவார்.
அந்த திருமணத்தில் வருகிற யாருக்குமே இந்த பாயசம் கிடைக்க கூடாதுங்கிற மாதிரி எதிர்மறை உணர்வு. அது மாதிரி ஒரு தமிழிலேயே 1-2 கதைகள் தான் உண்டு. அப்படி எதிர்மறை உணர்வை கதையாக்கிய வகையில் பாயசம் மிக மிக குறிப்பிடத்தக்கது. தவம் நாடகங்கள் வடிவேலு வாத்தியார் 3-4 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். எஸ்.வி. சகஸ்ரநாமம் அவருடைய குழுவினர் அந்த நாடகங்களை மேடையிட்டார்கள். அதிலும் அல்லது வேறு இதிலோ எஸ்.வி. சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு நாடகத்தில் எஸ்.வி. சகஸ்ரநாமத்தின் உறவினரும் நம்ம பெரிதும் மதிக்கக்கூடியவருமான கவிஞர் வைத்தீஸ்வரர் ஒரு வேடம் விட்டார். என்ன வேடம் என்று அறிந்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மன்மதன் வேடம். அப்படிப்பட்ட எஸ்.வி. சகஸ்ரநாமத்தினுடைய நாடகங்கள் மிகச்சிறப்பாக நடந்து அந்த காலத்தில் ஜானகிராமனுடைய 4 வேலி நிலம், அப்புறம் பி.எஸ். ராமையா அவருடைய சேரோட்டி மகன், இது போன்ற நாடகங்கள் எல்லாம் பெரிதும் பேசப்பட்ட நாடகங்கள். ஆனால் நாடகத்துறை என்று பார்க்கிற பொழுது முதல் வரிசை படைப்பாளிகளில் பாவேஸ்வரர் தொடங்கி இன்று வரை பார்த்தாலும் கூட கணிசமான எண்ணிக்கையில் நாடகத்துறையை செழுமைப்படுத்தியவர் என்கிற பெருமை இந்திரா பாரதிக்கு மட்டும்தான் வருகிறது. 20-25 நாடகங்கள் எழுதினார். ஜானகிராமன் ஆசிரியர் 2-3 நாடகங்கள் எழுதினார். ஜானகிராமனுடைய பலம் என்பது அவருடைய சிறுகதையும் நாவலும். இந்திரா பாரதியின் பலம் என்பது சிறுகதை நாவல் தவிர நாடகமும் கூட. ஜானகிராமனுடைய பெரிய ரசிகர் தேவகோட்டை மூர்த்தி வந்திருக்கிறார். விஜய திருமணியிடம் வந்திருக்கிறார். ஜானகிராமனை நிறைய படித்து அனுபவித்தவர்கள். யாராவது ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா ஜானகிராமனை பத்தி? கேள்வியா பின்னூட்டமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஜானகிராமன் கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஜப்பான் பற்றி பயண கட்டுரைகள் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். சில ஆஸ்திரேலியா பத்தி ரொம்ப நல்ல உதயசூரியன் பயண கட்டுரைகளும் எழுதியிருக்கிறார். நீங்க தான் சொன்னீங்க ஒரு கூட்டத்தில் சொன்னீங்க, வருவாரு ஒருமே சொல்ல மாட்டாரு, பேப்பர் கேட்பாரு, உட்காந்து அந்த எபிசோட் எழுதி ஒரு கையில கொடுத்துருவாரு. எடிட்லாம் பண்ணலையா பார்க்கலையா திருப்பி கேட்டேன், ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் சொன்னீங்க, ஆல்ரெடி பண்ணிட்டேன். இதுல உங்களுக்கு உங்களுடைய நினைவு குறிப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டுகள். அதே நேரத்தில் நீங்க உங்களை புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு கல்கியில என்னுடைய மாதிரி சில அனுபவங்களை சுவடுகள் என்ற தலைப்பில் நான் தொடராக எழுதி அது கொஞ்சம் வரவேற்பு வந்தவுடனே இன்னொரு வாரப்பத்திரிகையிலிருந்து அதே மாதிரி ஒரு தொடர வேண்டும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், ஒரு சிறுகதை எழுதலாம், ஜானகிராமனை பத்தி எழுதணும், நாபாவை பத்தி எழுதணும், இருக்கிறதா எழுத முடியும் இல்லையா? கற்பனையா நம்ம எதுவும் எழுத முடியாது. அதனால இந்த மாதிரியான பேச்சுக்களும் சொன்னது திரும்ப வரத்தான் வரும். ஆனாலும் அதை திரும்ப அனுபவிக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் மனதில் எடிட் பண்றது ஒரு அப்படிதான் ரொம்ப ஆச்சரியம். இல்ல நான் எழுத்தாளர்கள் பார்த்திருக்கேன், அந்த எழுத்தையே கொஞ்சவங்க, அந்த எழுத்தை பத்தி லட்சியமே இல்லாம இருக்கிறவங்க எல்லாமே சிறந்த எழுத்து. சுஜாதாவுடைய சில கதைகளை படித்தா ஏற்கனவே ஜானகிராமன் ஸ்டாண்டர்ட் இருக்கு, அந்த மாதிரி கதைகள் எழுதியிருக்காரு. ஆனால் அவருக்கு எழுத்துங்கிறது ஒரு ப்ராடக்ட், அவ்வளவுதான். அது நீ என்ன படிக்காது ஜானகிராமன், சீசு செல்லப்பா, பிச்சமூர்த்தி, எம்.வி. வெங்கட்ராம் இவங்கெல்லாம் ரொம்ப அந்யோன்யமாக ஒரு நட்பு கொண்டு வாழ்ந்தவர்கள் அந்த காலத்துல அவங்க. ஆனா ஜானகிராமன் இப்போ ராமச்சந்திரன் வந்திருக்கார். ஜானகிராமனை பத்தின குறை இல்லை ஒரு விஷயம், அதை நான் ஒத்துக்கல. அதே மாதிரி ராமச்சந்திரனுடைய தந்தையார் அழகிரிசாமி அவருடைய ஒரு விஷயம், அதையும் நான் ஒத்துக்கல. ஜானகிராமன் ஒரு தடவை என்கிட்ட பேசுறப்ப சொன்னா ஒரு இடத்துல எழுதிருக்காரு, எங்க எனக்கு ஞாபகம் இல்லை.